இப்போ லாஸ்ட் வீக் நீங்கள் பார்க்கும்போது ஸ்கூல்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர் பார்த்துருப்போம், ஸ்கூல்ஸ் ஆஃப் டெம்பிள் ஆர்கிடெக்சர் பார்த்துருக்கோம், அதே மாதிரி ஸ்கல்ப்சர் பற்றி பார்த்தோம். அப்புறம் அஸ்வமேத யாகம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி, பிராமணிக்கல் ட்ரெடிஷன், புஷ்யமித்ர சுங்கா, குப்தா பீரியடில் எப்படி இருந்தது. அப்புறம் நம்ம ஒரு சைனீஸ் டிராவலர்ஸ் 2 பேரை படித்தோம். யார் யார்? ஹான்சாங், ஹுவான் சுவாங் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு பேர். ஹுவான் சுவாங், இவர் சைனீஸ் டிராவலர். இன்னொருத்தர் ஃபாஹியான். ஸோ ஹுவான் சாங் எந்த கிங் இருக்கும்போது வந்தார்? எந்த கிங்டம் இருக்கும்போது வந்தார் இந்தியாவுக்கு? நான் 3 பாயிண்ட்டை 30 வாட்டி ரிவைஷன் பண்ணேன். அந்த ஒரு 3 பாயிண்ட்டை ஹுவான் சாங்கை பற்றி கேட்டால் இந்த 3 பாயிண்ட் கண்டிப்பாக டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, யூபிஎஸ்சி எல்லாருக்குமே தெரியணும்னு. ஹர்ஷவர்தனா பீரியடில் வந்தார் 630 ADயில். எப்போ? 630 ADயில் வந்தார். அப்போ நான் ஒரு கதையை சொன்னேன். 629ல் டாய்சுங்னு ஒரு டைனஸ்டி இருந்ததுங்க. எங்கே? சைனாவில். அவங்கெல்லாம் ஊரை விட்டு போகிறதுக்கு எல்லாரையும் பேன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன். ஆனாலும் இவர் திருட்டுத்தனமா கோபி டிசர்ட்டை தாண்டி, இமயமலையில் தாண்டி தனியாக வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தார். 2வது கேள்வி, எந்த யூனிவர்சிட்டிக்கு போனார்? நலந்தா யூனிவர்சிட்டிக்கு. அவர் எழுதின புக்கு பேர் என்ன? சூயூகி. அப்படின்னா த கிரேட் வெஸ்டர்ன் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் சொல்லிட்டு கணக்கு. இந்த விஷயங்கள் தெரியாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது ஹுவான் சாங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி சவுத் இந்தியாவில் ஒரு கிங்டம்க்கு வந்தார் நரசிம்மவர்மன் 1. அப்போ எங்க வந்தாரு? மகாபலிபுரம் வந்தார். அவர் பேர் ஃபாஹியான். கரெக்டா? இல்ல. யாரு? ஹுவான் சாங். ஃபாஹியானை பத்தி சொல்லுங்க. எந்த கிங்டம் அப்போ வந்தார்? குப்தா பீரியட்ல வந்தார். எந்த டைம்ல? குப்தா பீரியட்ல வந்தார். வேற என்ன ஞாபகம் வச்சுக்கணுமா ஃபாஹியானை பத்தி? அது இல்லப்பா. ஆனா வேற என்ன ஃபேக்ட்ஸ்? அவரும் அதே கோபி டிசர்ட்ல, அவரும் அதே ஏரியால நடந்துதான் இந்தியாவுக்கு வந்தார். வேற என்ன? ஃபாஹியானை பத்தி இன்னொரு பாயிண்ட் சொன்னேன். அந்த பாயிண்ட் என்னன்னு நீங்க சொல்லுங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் 700 ADலேருந்து 1100 AD வரைக்கும் ஒரு டார்க் ஏஜ் ஃபார் பொலிட்டிக்கல் ஹிஸ்டரின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் ஹிஸ்டரினா என்ன? கிங்டம்ஸ் நிறைய பிரியுது. ஹர்ஷவர்தனாக்கு அப்புறம் ஏர்லி மிடிவல் இந்தியாவில் நிறைய கிங்டம்ஸ் உடையுது. ரத்த பாதம் எங்க பார்த்தாலும் ரத்தமா ஓடுது. ஆறா எல்லா இடத்துலையும் வெட்டு குத்து தான். சின்ன சின்ன கிங்டம்ஸ் அவ்வளோ வளருது. அந்த டைம்ல தான் நம்ம சவுத் இந்தியாவில் பல்லவாஸ் டெவலப் ஆகிறாங்க. லேட்டர் சோலாஸ், சங்க சோலாஸ் இல்ல, லேட்டர் சோலாஸ் டெவலப் ஆகிறாங்க. புரியுதுன்னு நினைக்கிறேன், குழப்பலன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே இந்த டெவலப் ஆகிற டைம் சவுத் இந்தியாவில். அதே டைம்ல தான் சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி சவுத் இந்தியாவில் டெவலப் ஆகிறாங்க. சாளுக்கியாஸ் ஆஃப் வட்டாபி, சாளுக்கியாஸ் ஆஃப் கல்யாணி வெஸ்டர்ன் சாளுக்கியாஸ், அப்புறம் ஈஸ்டர்ன் சாளுக்கியாஸ், இவங்க எல்லாம் டெவலப் ஆகிறாங்க. அதே மாதிரி தான் ஹாய்சலாஸ் டெவலப் ஆகிறாங்க கீழே இந்த டைம்ல ஏர்லி மிடிவல் இந்தியாவில். லேட்டர் ஆன் வந்து விஜயநகர டைம்ல தான் அவங்க வந்து எல்லாமே டிஸ்மேண்டில் ஆகிறாங்க ஹாய்சலாஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கிங்டம்ஸ் வந்து இருக்கும்போது 1194ல் ஃபைனலா பிருத்விராஜ் சௌஹான் தோத்துறாரு. ராஜ்புட் கிங். நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர்ல அவர் ஒரு பெரிய ஆணையா இருந்தார். பெரிய டேம் மாதிரி கட்டி ஒரு பெரிய ஃபோர்ட் மாதிரி கட்டிட்டு யாருமே உள்ள வராத மாதிரி பார்த்துட்டாரு. ஆனா கடைசியில பார்த்தா ஆப்கானிஸ்தான்காரங்க உள்ள புந்துட்டாங்க. முகமது கோரி ஆப்கான் கிங். முகமது கோரி 1194 ADயில் தோக்கடிச்சிட்டு பிருத்விராஜ் சௌஹானை. குத்துபுத்தீன் ஐபக் அவரோட ஸ்லேவ். யாரோட ஸ்லேவ்?
முகமது கோரியோட ஸ்லேவை இந்தியாவை பார்த்துக்கோன்னு சொல்லி டெல்லியில் உட்கார வச்சு போயிட்டார். அப்புறம் ஒரு ஆர்கிடெக்சர் வருது இந்தியாவுக்குள்ள. அந்த ஆர்கிடெக்சர் தான் உங்களுக்கு துர்க்கி ஸ்டைல் ஆர்கிடெக்சர், ஆப்கானி டைப் ஆர்கிடெக்சர், ட்ரபியட் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் எல்லாமே வருது. சார்மினார், மினாரெட், ஆர்ச்சஸ், டோம்ஸ், இது எல்லாமே எங்க வருது? இவங்க வந்த அப்புறம் தான் உள்ள வருது. யார் வந்த அப்புறம்? சுல்தான்ஸ். அவங்க யாரு? சுல்தான்ஸ். குத்துபுதீன் ஐபக் வந்து 1194 இருந்து 1206 வரைக்கும் கோரி உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆப்கான்ல இங்க இருக்கிற காசெல்லாத்தையும் சுரண்டி அனுப்பிட்டு இருந்தாரு. எங்க? ஆப்கான். ஒரு வாட்டி கோரி முகமது 1206ல ஏடியில இறந்துட்டாருன்னு விஷயம் தெரிஞ்ச உடனே இவரு சுல்தானன்னு இவரே அறிவிச்சுப்பாரு. எதுக்கு? இந்தியாவுக்கு. அப்படிதான் வந்து சேர்ந்தாங்க இன்வேடர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? இன்வேடர்ஸ், முஸ்லிம் இன்வேடர்ஸ். எங்க வந்து உட்கார்ந்தாங்க? டெல்லியில. அவரை சுல்தான் ஆஃப் இந்தியாவை டிக்ளேர் பண்றாரு. ஸோ குத்துபுதீன் ஐபக் வந்து ஸ்லேவ் டைனஸ்டியோட ஃபவுண்டர். அதுக்கப்புறம் கில்ஜி டைனஸ்டி, துக்லக் டைனஸ்டி, லோடி டைனஸ்டின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைனஸ்டிஸ் வந்து சுல்தானேட் பீரியட்ல இருந்தாங்க. இவங்கள தூக்கி போட்டு மெச்சு யார் உள்ள வந்தாங்க 1530 அப்படின்னு பார்த்தீங்கன்னா? முகல்ஸ். 1530 வந்தது முகல்ஸ், பாபர். 1194 உள்ள வந்தது சுல்தான்ஸ். அவங்க ஒரு 500 வருஷம் பார்த்தாங்க, இவங்க ஒரு 300 வருஷம் பார்த்தாங்க. அப்புறம் பிரிட்டிஷ் ஒரு 200 வருஷம் பார்த்தாங்க. 1000 மில்லியன்லேருந்து 2000 மில்லியன் எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. மூணு பேர் மூணு விதமா கும்மி அடிச்சிட்டாங்க. 500, 300, 200. அப்புறம் என்ன இருக்கு? 1000 முடிஞ்சுது. 2000 எப்படி வந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த 200 இயர்ஸ் மாடர்ன் இந்தியான்றீங்க, அவங்க 2 பேரும் சேர்த்து மிடிவல் இந்தியான்றீங்க. எப்படி மக்கள் வந்து பிராமணிக்கல் ட்ரெடிஷன்ல டார்ச்சர் அனுபவிச்சு புத்திசம் ஜெயினிசம் வந்துச்சோ ஏன்ஷியன்ட் பீரியட்ல, முஸ்லிம்ஸோட டார்ச்சர் தாங்க முடியாம, புரியுதுங்களா, எல்லா இடத்துலையும் புரட்சி எழுந்துச்சு. சத்ரபதி சிவாஜி வந்து ஏஞ்சாரு ரிஃபார்முக்கு, நிறைய பேர் ஏஞ்சாங்க. ஃபைனலா பிரிட்டிஷ்காரன் பண்ண டார்ச்சர்ல நம்மளுக்கு திரும்பி இன்னொரு விதமான ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு. இந்த துர்க்கிஷ் கிங்டம், துர்க்கிஷ் ரூல்லாம் வந்து இருக்கிறதுனால என்ன சார் வந்துச்சுன்னா, இவங்க இன்ஹெரிட் பண்ணது சசானியன் அண்ட் பைசன்டைன் எம்பையர்ஸ், மிடில் ஈஸ்ட்ல பாப்புலர் எம்பையர்ஸ். இது இந்த எம்பையர்ஸோட ஆர்கிடெக்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இது என்ன டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு கேட்டிங்கன்னா ட்ரபியேட் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ட்ரபியேட் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர். ட்ரபியேட் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சர்ல என்ன இருக்கும்னா ஆர்ச்சஸ் இருக்கும். அப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஆர்ச்னா என்னன்னு தெரியாது. எது இப்போ மசீதுல பாக்குறீங்களா நீங்க ஆர்ச், அந்த மாதிரி ஆர்ச் ஆர்கிடெக்சர் நம்ம ஆளுங்க பண்ணவே மாட்டாங்க. எதை பார்த்தாலும் இப்படியே நேராக போகும் நம்மளுக்கு. இப்படி ஒரு ஆர்ச்சை ஏன்னா அதுக்கு உழைக்கணும், நம்ம ஆளுங்க அதை உழைக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து வேற மாதிரி இருந்தது ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறம் வால்ட்டு, அப்புறம் டோம் ஷேப். இதுதான், புரியுதுங்களா? வால்ஸு இங்க பாத்தீங்கன்னா டோம் ஷேப் இங்கேயும் வச்சிருக்கான். எல்லா இடத்துலையும் ஆர்ச் தெரியுதா? ஆர்ச் தெரியுதா? எல்லா இடத்துலையும் ஆர்ச் வச்சிருப்பான். புரியுதுங்களா? இந்த டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர். சார் உள்ள ஆர்கிடெக்சருக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ஒரு சில விஷயத்த சொன்னீங்கல்ல சார் சுல்தான் டைனஸ்டியை பத்தி, அதுல வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் வச்சுக்கணும்னா என்ன சார் நான் வச்சுக்கலாம்? டெல்லி சுல்தான்ஸை பத்தி நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸ்லேவ் டைனஸ்டி, மாம்லுக் டைனஸ்டி எல்லாமே சேம். இவங்க தான் குத்துப் மினாரை ஃபர்ஸ்ட் கட்டினாங்க. குத்துபுதீன் ஐபக் தான் குத்துப் மினாரை கட்ட ஆரம்பிச்சார். ஆனா முடிச்சது பார்த்தீங்கன்னா இலுத்மிஷ், அடுத்த சக்சஸர். அவர் இன்னொரு ஸ்லேவு. யாரோட ஸ்லேவு? இவரோட குத்துபுதீன் ஐபக் ஒரு ஸ்லேவுக்கு ஸ்லேவு. புரியுதா? அப்புறம் கில்ஜிஸ், முகமது பின் கில்ஜி, அப்புறம் அல்லாவுத்தீன் கில்ஜி, கியாசுத்தீன், அப்புறம் துக்லக்கு,
அப்புறம் ஃபிரோஸ் ஷா துக்ளக்கு, முகமது பின் துக்ளக்கு, அப்புறம் சையத் டைனஸ்டி, அப்புறம் லோடி டைனஸ்டி. இந்த டைனஸ்டி எல்லாமே 1526 கதை முடிஞ்சுது. இங்கே வந்து இந்த 1526 யார் வந்து கையை பிடிக்கிறாங்க? பாபர் வந்து பிடிக்கிறான். பாபர் யார்? ஆப்கானிஸ்தான். திரும்பி கோரி மாதிரி திரும்பி ஆப்கானிஸ்தான்லேருந்து கிளம்பி வராங்க. எங்கே திறந்து வச்சுருக்காங்கடா, வாங்கடா திரும்பி போவோம். நம்ம ஆளுங்க தான்டா ஆண்டுட்டு இருக்காங்க, அவங்கள தூக்கி போட்டு நம்ம திரும்பி. ஆப்கானிஸ்தான்காரங்க அடிக்கடி வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. 1526 வரைக்கும் இவங்க ரூல் பண்ணியிருக்காங்க. 1526 வந்தது என்னது? முகல் எம்பரர். அவர் பேர் ஃபஸ்ட்டு பாபர் தான் ஃபவுண்டரு. அவரும் ஒரு ஆப்கானி. சரியா? சரி. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி சார் இருந்தது? எப்போ? நான் எடுக்கிறது கல்ச்சர், மியூசிக், டான்ஸ், ட்ராமா, ஆர்கிடெக்சர், ஆர்ட்டு, ஸ்கல்ப்சர், இதுதான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன். ஆனாலும் கொஞ்சோண்டு அட்மினிஸ்ட்ரேஷனை லைட்டாக உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு அப்பப்போ போயிட்டுருக்கேன். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, விசியர், ஆர்மி சீஃப்லாம் வச்சு திவானி விசாரத், திவானி அர்ஸ், திவானி நிஷா இப்படின்னு சொல்லி பல டிபார்ட்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் சுல்தானேட்ஸ் தான். ஒரு டிபார்ட்மெண்ட் ஒரு இதுக்காக, ரெவன்யூக்காக ஒன்று, ஜுடிஷியரிக்காக ஒன்று, கோர்ட்ஸுக்காக ஒன்று, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக ஒன்று, ஸ்பை சிஸ்டம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒன்று, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கிரியேட் பண்ணது யார்? ஃபஸ்ட்டு சுல்தான்ஸ். யாரு? சுல்தான்ஸ். மெயில், டிப்ளமேட்டிக் மெயில் அனுப்புறது கூட இன்ஷா யூஸ் பண்ணுவாங்க. இன்ஷா டிப்ளமேட்டிக் என்ன? அந்த புறா கொடுத்து அனுப்புறது, மனுஷங்கிட்ட கொடுத்து அனுப்புறது மெயில். ஈக்தா சிஸ்டமும் லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஈக்தா சிஸ்டம் அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து ஈக்தா கொடுத்துருவாங்க. தம்பி இங்கே வா, நீ ஆர்மி கமாண்டரா? ஆமாம். உனக்கு ஒரு பீஸ் ஆஃப் லேண்டு தரேன் எஸ் ஐ ஈக்தா. நீ அதில் வர லேண்ட்லேருந்து வர ரெவன்யூ வச்சு நீ அந்த இடத்த பார்த்துக்கோ. இப்படி தான் ஜமீன்தாரி சிஸ்டமே வந்துச்சு ஃபியூச்சரில். சத்தாம் இருக்கான், நான் வந்து முகல் எம்பரர். இவர் சத்தாம் வந்து எனக்கூட எங்கிட்ட இருக்கிற மிலிட்ரி கமாண்டர். இவர் வந்து அந்த மிலிட்ரி கமாண்டர் அந்த ஒரு பல பேரை ஆர்மியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. இவருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் ஒரு லேண்டை ஒன்று கொடுத்துட்றேன். அந்த லேண்டில் நீ ஃபார்மர்ஸை வச்சுப்பியோ, ரெவன்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஜென்ரேட் பண்ணி நீ அதை பார்த்துக்கணும். நீ இங்கிட்ட காசுக்குன்னு வரவே கூடாது. யார்கிட்ட சொல்கிறேன்? என்னோட கமாண்டர்கிட்ட சொல்லிட்டேன். அதே மாதிரி குதிரை மேய்க்கிறவன் இருப்பான், குதிரையை வளர்க்குறவன், அவனுக்கு என்ன பண்ணுவேன்? அவனை கூப்பிடுவேன். இந்த ஒரு 1000 ஏக்கர் லேண்ட் எடுத்துக்கோ, நீ எப்படி இதை யூஸ் பண்ணிக்கிறேன்னு எனக்கு தெரியாது. அதுலேருந்து காசை வரதை வச்சு பக்கா குதிரைங்க இருக்கணும் என்கிட்ட. இது பேர் என்ன சிஸ்டம்? ஈக்தா சிஸ்டம். ஈக்தா சிஸ்டம்னா நான் ஹெரிடிட்டரி லேண்டு கேண்ட் ஃபார் நோபல்ஸ் ஆர் ஆஃபீஸர்ஸ். சதாமோட புள்ள பிறகுறான், அவனுக்கு உடனே அந்த 1000 ஏக்கர் போகாது. அவன் வந்து மிலிட்ரி கமாண்டரா திரும்பி உக்காந்தாதான் அந்த இடம் கிடைக்கும். புரியுதுங்களா? இவர் இருக்கிற வரைக்கும் அந்த லேண்டை மேய்க்கிறதுக்கு இவருக்கு அந்த பர்மிஷன் கொடுத்தாச்சு. இது பேர் என்ன சொல்றாங்க? ஈக்தா. இது என்னது? இருக்கிறவன் பேரு ஈக்தாதார். அது வச்சிருக்கிறவன் பேர் என்ன? ஈக்தாதார். புரியுதுங்களா? இந்த மாதிரி லேண்டை எடுத்து கொடுத்துட்டு காசை திரும்பி அப்படியே வந்து ட்ரூப்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஃபார்மர் கிட்ட வாங்கிட்டு. முக்திஸ் கலெக்டர் ரெவன்யூ, இது உங்களுக்கு சொல்லிட்டேன். லோக்கல் லா அண்ட் ஆர்டர்லாம் அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. மேனேஜ் இம்பீரியல் லேண்டு எல்லாமே கலிசா சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இங்கே தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். முக்கியமாக அலாவுதீன் கில்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுல்தான். எதில்? சுல்தானேட் பீரியடில். இவர் நிறைய என்ன கொண்டு வந்தார்னா மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தார். என்ன ரிஃபார்ம்ஸ்? மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ்னால் ஓவர் ப்ரைஸிங்லாம் பண்ணாமல், இஷ்டத்துக்கு விலை போட்டு விற்காம, எல்லாத்துக்கும் ரெகுலேட் பண்ணி எல்லாத்துக்கும் கண்ட்ரோல் பண்ணார் ரேட்ஸை. யாரு? அலாவுதீன் கில்ஜி. ரெண்டாவதும் இன்னொன்று கொண்டு வந்திருக்காரு, டாக் அண்ட் ஹூலியா சிஸ்டம்னு கொண்டு வந்திருக்காரு. யாரு? அலாவுதீன் கில்ஜி. டாக் சிஸ்டம்னா இது அரசு குதிரை, இது தரமுள்ள குதிரை அப்படின்னு சொல்லி சீல் போடுவார். எது மேல? அந்த இல்லைன்னா குதிரையை வித்துடுறாங்க, இல்லைன்னா குதிரையை மாத்திடுறாங்க. எப்படி இருக்குன்னா, குதிரைக்காரனுக்கு தான் தெரியும் எது அரசு குதிரை எது நார்மல் குதிரைன்னு. அவனே ஒரு 10 குதிரையை நல்லா மேய்க்க விட்டு அரசு காசை வச்சு
அது வெளியே தெரியாம வித்துட்டு இன்னொரு 10 குதிரை மொக்க குதிரையை கொண்டு வந்து உள்ள விட்டானா அவனே ஏமாத்த வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? எந்தெந்த குதிரை யாரோட குதிரைன்னு தெரியணும்னா என்ன சிஸ்டம் கொண்டு வந்தாரு? டாக்னா என்ன? சீல், முத்திரை. அடுத்தது ஹூலியா சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. என்னன்னா எவன் சிப்பாயின்னு தெரியல அதுக்கு முன்னாடி. அரசு சிப்பாய், அரசு சோல்ஜர் சொல்லி ஓபி அடிச்சிட்டு இருக்கான் வெளியே. ஃபர்ஸ்ட் நீ வந்து அரசு சோல்ஜர்னு சொல்றல பக்காவா எல்லாருக்கும் போட்டோகிராஃப பெயிண்டிங் போடு. கிருத்திகா இருக்கானா, கிருத்திகா வந்து கான்ஸ்டேபிள்ன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கிருத்திகாவோட போட்டோவை போடு. எப்படி பெயிண்டிங் போடணும். அதுதான் ஹூலியா சிஸ்டம். இப்போ இந்த அம்மா வந்து தேச துரோகம் பண்ணிட்டு ஓடிடுச்சு. எதிர் தேசத்துல போயிட்டு எல்லா ரகசியத்தையும் சொல்லி அங்க ஒரு வீடு வாங்கி செட்டில் ஆயிடுச்சு. இந்த அம்மாவை பிடிச்சி ஓப்பனா தூக்கில போட்டா தானே அடுத்த அந்த மாதிரி பண்ண மாட்டான். அப்போ இவங்க போட்டோக்கு எங்க போவீங்க? அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் அப்பவே என்ன இருக்கணும்? கிருத்திகாவோட போட்டோவை பெயிண்ட் பண்ணி வச்சுட்டா நாளைக்கு தேச துரோகம் பண்ணும் போது இது எல்லா இடத்துலையும் ஜெராக்ஸ் மிஷின் இருக்காது. அதனால ஒரு 10 பெயிண்டர் உட்காந்து திரும்பி வரைஞ்சு எல்லா இடத்துலையும் போய் ஒட்டுவாங்க. இவங்களை பிடிச்சு கொடுத்தா 10,000 வரக காசுகள் உங்களுக்கு கிடைக்கும், 1000 வரக காசுகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வாங்க. அப்ப சத்தாம் போட்டு கொடுத்துருவான். சரி பரவாயில்ல, அடுத்த மாசம் வாடகைக்கு நம்ம தேட தேவலடா. புரியுதா? இதுதான் என்னது? டாக் சிஸ்டம். கரெக்டா? ஹூலியா என்ன சிஸ்டம்? ஹூலியா சிஸ்டம். புரியுதுங்களா? பிக்ஸ்டு பிரைசஸ் கொண்டு வந்திருக்காரு, மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் என்ன சார் கொண்டு வந்திருக்காரு இவங்க டெல்லி சுல்தானேட்ல? பரிதி மமாலிக் அப்படின்னா ஸ்பை சிஸ்டம், இன்டெலிஜென்ஸ். யாரெல்லாம் வந்து நம்மளை துரோகம் பண்றது பாக்குறாங்க. ஐயா புலிகேசி அவர்களே, ஒரு புரட்சி படை ஒன்று உங்க மேல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து இன்டெலிஜென்ஸ் சொல்றான் பாத்தீங்களா? அவன் தான் என்னது எஸ்பியானாஜ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அவரை என்ன சொல்றோம்? அந்த டிபார்ட்மெண்ட் பேரு மமாலிக், பாரதி மமாலிக். அப்புறம் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் மெயின்டைன் பண்றதுக்கு ரசாலத், சுதூர் அப்படின்றவரு சதர் சுதூர் அப்படின்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். கொத்துவால் டிபார்ட்மெண்ட்னா கொத்துவால்லாம் யாருன்னா ஒரு டெல்லியில பர்டிகுலரா இருந்தாங்க. அவங்க யாருன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்றதுக்கு. அப்புறம் மொராலிட்டி, மார்க்கெட்டை சென்சார் பண்றது, மொராலிட்டி தப்பு செய்யக்கூடாதுன்னு அந்த டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முஸ்தப்சீப், அந்த ஆபீசர் தான் வந்து பப்ளிக் மொராலிட்டியை காப்பாத்துறவர். இதுதான் நீங்க வந்து முக்கியமா டெல்லி சுல்தானேட்ல நீங்க மிஸ் பண்ணக்கூடாத முக்கியமான பாயிண்ட்டுகள். ஒரு 500 வருஷத்துல நடந்த ஒரு சில முக்கியமான நிகழ்வுகள். ஈக்தா சிஸ்டம், ஈக்தா தார்ன்னு சொல்லுவாங்க, டாக் சிஸ்டம், ஹூலியா சிஸ்டம் அண்ட் டிஃபரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். குத்துப்பின்னார் கட்டினது குத்துபுத்தின் ஐபக்கப்போ, கம்ப்ளீட் ஆனது இலுத்மிஷப்போ. இப்போ இப்படிதான் வந்து ஆர்ச்சஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்ச்சஸ்லாம் இருக்கு. டிஃப்ரெண்ட் ரோமன் ஆர்ச் இப்படி இருக்கும், பிரெஞ்சு ஆர்ச் இப்படி இருக்கும், சிரியன்ஸ் வந்து இப்படி இருக்கும். டிஃப்ரெண்ட் ஆர்ச்சஸ். டோம்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் டெவலப் ஆச்சு. இது ஜெருசலேத்தில் இருக்கிற டோமு, இது வந்து ஆலை தர்வாஜால இருக்கிற டோமு, இது வந்து நசிருத்தீன் முகமது சுல்தான் கோரி முகமதோட டோமு. ஜம்மி மசீத் ஜான்பூர்ல டோம் இது. ஸோ முகல் எம்பரர் கிட்ட பிஜாப்பூர் சுல்தானோட டோமு. இது வந்து ஹுமாயூன் டோம்பு. ஹுமாயூன் பாபரோட பையன் ஹுமாயூனுக்கு கட்டின ஒரு ஹுமாயூன் டோம்பு டெல்லியில இருக்கு சார். இப்போ இதுல 4 மினார் இருக்கு. கரெக்டா? 4 மினார், ஒரு மினார், இன்னொரு மினார். இது மினாரட் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர், ட்ரெபேட் ஆர்கிடெக்சர்னு. நடுவில் என்ன இருக்கு? டோம். இந்த ஆர்கிடெக்சரை வச்சதுக்கு 2 காரணம் இருக்கு. ஆக்சுவலி இஸ்லாம் பிறந்தது வந்து மக்கா மதீனால. ஃபர்ஸ்ட் மக்கால 612 AD பிறந்துச்சு. அப்புறம் மதீனால வந்து 622 AD ஆரம்பிச்சாங்க ப்ராஃபெட் முகமது. ஸோ 612 சக்சஸ் ஆகலை. அவர் என்ன சொல்றாரு, நான் முஸ்லிம்ஸ் எல்லாம் டாக்ஸ் கட்டணும்னாரு. அங்க இருக்கிற போது நிறைய பேர் ஒத்துக்கல, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணிட்டு 622 AD அப்போ மதீனால ஆரம்பிக்கும் போது சூப்பர் ஹிட்.
எல்லாருமே காசு கட்டினாங்க. ஏன்னா ஒரு ரிலிஜனை நீ பரப்பணும்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? காசு இருக்கணும். அந்த காசை தான் பெரட்ட தான் அவர் நான் முஸ்லிம்ஸுக்கு டேக்ஸ் போட்டார். ஸோ இந்த மாதிரி வந்து டெவலப் ஆச்சு இஸ்லாம் ஆர்கிடெக்சர். அப்போனா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இஸ்லாம் ஆரம்பிச்சு உங்கள் இஸ்லாம் கேலண்டர் டெவலப் ஆக போகுது 1450 1440. அதான் இங்கேருந்து கரெக்டாக இன்னைக்குலேருந்து 1448 இயர்ஸ் மைனஸ் பண்ணுங்க, நீங்கள் அங்கே போய் நிற்பீங்க. புரியல, குழப்பிட்டேன். 612 மக்கால ஆரம்பிச்சார் அப்படின்னு சொன்னேன். பெருசா ஹிட் ஆகலைன்னு. பெருசா ஹிட் ஆகலை, சவுதி அரேபியாவில் இருக்குது. அடுத்தது 622 ADயில் திரும்பி வந்து அவருக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு தெரில, இடம் பொருள் ஏவல் தேவைன்னு நினச்சிக்கிட்டு மதீனாவுக்கு ஷிஃப்ட் பண்ணார். மெக்காலேருந்து மதீனா ஒரு 4 மணி நேரம் டிரைவ் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தம்பி எவ்வளோ இருக்கும்? 4 hours தானே டிரைவ் இருக்கும். ஸோ அங்கேருந்து அங்கே காரில் போனால் 4 மணி நேரம் ஆகும். அதுவும் சவுதி அரேபியா தான். நார்த் ஈஸ்ட் பக்கமாக போகணும். இங்கே இருக்கும் மெக்கா, மதீனா வந்து அப்படி நார்த் ஈஸ்ட்டாக போகணும். இதோட 1440 தம்பி 48 ஆட் பண்ணுங்க. இப்போ அதான் முஸ்லீம் கேலண்டரில் ஓடிட்டு இருக்கு. நம்மளுக்கு சாக்கா கேலண்டர்னு இருக்கு, அது சாத்தவாகனாஸ் கொடுத்தது. புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ? 10 7 2070 அப்ராக்சிமேட்லி. இந்த இயர் தான் அவர் ஆரம்பிச்சது. எது? இஸ்லாம. இப்போ நம்ம 2026 இருக்கோம். கொஞ்சம் தான் மிஸ்மேட்ச் ஆகுது பாருங்க. ஆல்மோஸ்ட் சேம். ஹிஸ்டாரிக்கல் டெக்ஸ்ட் சொல்றது இந்த டேட்ஸ், முஸ்லிம் சொல்றது கேலண்டரு இந்த டேட்டு. அப்ராக்சிமேட்லி இஸ்லாம் ஆரம்பிச்சு 1450 வருஷம் ஆச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? புரியுதா? குழப்பறனா? குழப்பல. இந்த சார்மினார் ஆர்கிடெக்சர் ஏன் தராங்கன்னா, எங்க மிடில் ஈஸ்ட்ல, அதுவும் சவுதி அரேபியன் டிசர்ட்ல ஆரம்பிக்கிறாங்க. எதை? இஸ்லாம. அப்போ சூடு எப்படி இருக்கும்? உச்ச கட்டத்தில் இருக்கும். அதுவும் இவங்க 5 வாட்டி நமாஸ் பண்ணி ஆகணும். எத்தனை வாட்டி? 5 வாட்டி நமாஸ் பண்ணி ஆகணும். அப்போ இப்போ நம்மள மாதிரி சீலிங் போட்டு வைக்க முடியாது, காங்கிரீட் போட்டு உள்ள இருக்க முடியாது. இங்க வைக்கல. அப்போ ஆர்கிடெக்சர் எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, டோம் ஆர்கிடெக்சர் கொண்டு வர்றாங்க. அப்போ டோம் ஆர்கிடெக்சர் ஏன் கொண்டு வர்றாங்கன்னா, சுற்றி 4 மினாரெட் வைக்கிறான். இது காற்று உள்ளே போகிறதுக்கு. என்ன, விண்டு இங்கே தான் ப்ளோ ஆகும். இந்த ஓட்டைகள் தெரியுதாம்மா? இந்த விண்டு வந்து இந்த மினாரெட் வழியாக உள்ளே என்டர் ஆகி கீழே போனோன்னே ஏர் சர்க்குலேட் ஆகணும். நீங்கள் இப்படி இருந்தால் ஏர் சர்க்குலேட் ஆகாது. இப்படி டோம் மாதிரி இருந்தால் தான் ஏர் இப்படி ஏறி அந்த பக்கம் இறங்கி இன்னொரு மினாரெட் வழியாக அந்த காற்று வெளியே போயிடும். ஏர் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இந்த மினாரெட்லேருந்து வந்த காற்று இங்கே போய் உள்ளே சுற்றி அங்கே இருக்கிற சூடு காற்றை எடுத்துகிட்டு போய் இந்த மினாரெட்லேருந்து வெளியே வந்துடும். அடுத்த மினாரெட்லேருந்து என்டர் ஆகி திரும்பி உள்ளே என்டர் ஆகி திரும்பி உள்ளே போய், ஸோ 4 மினாரெட்லேருந்தும் ஏர் சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னா, வென்டிலேஷன். உள்ளே இல்லைன்னா இருக்க முடியாது, ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். இன்னொரு விஷயம் என்னன்னா, 4 திசையில் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நமாஸுக்கு டைம் ஆச்சுன்னு தெரியாது. பாங்காப்பா ஊத்துறது, பாங்கு ஊதி எல்லாரையும் ஞாபகப்படுத்துவாங்க 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி. அல்லாஹ் அக்பர்னு ஆரம்பிக்கிறான்னாலே அப்போ இன்னும் உள்ள நமாஸ் ஆரம்பிக்கலான்னு அர்த்தம். ஆக்சுவலி அது பாங்கு வாங்க, அப்புறம் வந்து ப்ரேயர் ஆரம்பிப்பாங்க. கரெக்டா? மைக் கிடையாது. ஆமாம், அதனால தான் பண்ணேன். அதுதான் லாஸ்ட் பாயிண்ட். புரியுதா? அப்போல்லாம் மைக் சிஸ்டம் இல்லைல்லாமா, அந்த 4 மினாரெட்லேருந்து கூப்பிடுவாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி உள்ளே என்ன பாடுறாங்களோ அது ஓதுறதுன்னு வைங்களாப்பா. என்ன ஓதுறாங்களோ அந்த ஓதுறது பார்த்தீங்கன்னா அங்கே மேலே அவரும் அதே தான் ஓதுவார். அப்போனா 4 பேர் உட்காந்துருப்பாங்க மினாரெட்டில். இப்போ உட்கார தேவையில்ல, சிஸ்டம் வந்துருச்சுல. ஆனால் இதே ஆர்கிடெக்சரை கொண்டு வந்து கேரளா கட்டுறாங்க. தேவையே இல்லை, அங்கே எதுக்கு டோமு? ஆனால் அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக கட்டுறாங்க.
இதே மாதிரி சர்ச்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைக் மாதிரி இருக்கும். அது என்னன்னா கோனிக்கல் லீவ்ஸ். பைன் ட்ரீ இருக்குல்ல, பைன் ட்ரீ லீவ்ஸில் ஒரு நேச்சர் இருக்குது. பைன் ட்ரீயோட லீஃப் இப்படி இருக்கும். ஐஸ் விழுந்தா அப்படியே சரிஞ்சு போகிறதுக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா இங்கே விழுந்தா என்ன ஆகும்? அப்படியே கீழே சொட்டு சொட்டா கீழே போயிடணும், நிற்கக்கூடாது இலை மேலே. ஸோ அவங்களோட சர்ச் ஆர்கிடெக்சர் எப்படி வருது? பைன் ட்ரீயோட ஷார்ப்பு. ஸ்னோ விழுந்தா என்ன ஆகும்? அப்படியே சரிஞ்சு அப்படியே கீழே போயிடணும். நம்ம ஊர்லேயும் அதே மாதிரி நீளமாக கட்டி வச்சுருக்காங்க. எதுக்காக கட்டினாங்கன்றது ஆர்கிடெக்சர் எதுக்காக உருவாச்சு அப்படின்றது விட்டுட்டாங்க. நீங்கள் பாருங்க, குருத்வார்ஸு அவங்க கூட இப்படி கட்டுவாங்க. அந்த டோம் இருக்கும். அவங்க அந்த டோம் கட்டினது காரணம், அவங்களும் முஸ்லீம் ஆர்கிடெக்சரை பார்த்து வெயில் அதிகமாக இருக்கிற இடம், குளிர் அதிகமாக இருக்கிற இடம், இது 2 இடத்துலையும் என்ன பண்ணுறாங்க? டோம் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? மினாரட்ஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எது? சிக் டைம்லேயும் சரி, இங்கேயும் மசீதுக்கிட்டையும் மினாரட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டா உள்ள ஹீட் எப்படி இருக்கும்? நல்லா எதமாக பதமாக இருக்கும். மினாரட்ஸை திறந்து விட்டா வென்டிலேஷன் நடக்காது. அது வந்து சம்மரில் கிட்டத்தட்ட ஏர் கண்டிஷனிங் மாதிரி யூஸ் பண்ணாங்க. கால் டு ப்ரேயர் அண்ட் ஏர் கண்டிஷனிங். எதுக்கு? மினாரட்ஸோட பர்பஸ். நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறேன்னா, ஆர்கிடெக்சர் நான் படித்த புக்ஸ்லலாம் கதறாங்க. எதுக்கு இந்த மாதிரி வந்து வேர்ல்டு வைடு ஃபாலோ பண்ணுறாங்கன்னு தெரியல. இது ஆரம்பிச்சது ஒரு இன்டென்ஷன் நடக்கிறது. இதுதான் வந்து குவாத்துல் அஸ்லாம் மாஸ்க். அதில் தான் அந்த மாஸ்கை வந்து குத்துபுத்தீன் ஐபக் வந்து இதை ஆரம்பிச்சிருப்பாரு. நீங்கள் வேணும்னா பாருங்க, பாதி வரைக்கும் கரெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வெள்ளையாக மாறும். இலுத்மிஷ்லாம் வந்து அதை இது கடைசியாக இதை முடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபிரோஸ் ஷா துக்ளக். அவர் தான் முடிச்சார். எது? இதெல்லாம் ரிப்பேர்லாம் பார்த்தாரு. ஆனால் இதெல்லாம் முடிச்சது இலுத்மிஷ். இது மட்டும்தான் குத்துபுத்தீன் ஐபக் கட்டிட்டு இறந்து போயிட்டார். பல பேர் மராமத்து பண்ணாங்க அந்த குத்துப் மினாரை. அந்த காம்ப்ளெக்ஸில் தான் என்ன இருக்கு? மேரோலி ஐரன் பில்லர் இருக்கு. அது எங்கே படித்தோம்? இது குப்தா டைமில் தயாரிச்சாங்கன்னு சொன்னேன். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்னும் துருப்பிடிக்கவே இல்லைன்னு சொன்னேன். புரியுங்களா? மேரோலி ஐரன் பில்லர் அதை கொண்டு வந்து மேரோலியில உத்தரப்பிரதேசிலேருந்து கொண்டு வந்து இந்த ஃபிரோஸ்கர்ல குத்துப் மினார் காம்ப்ளெக்ஸில் தான் வச்சுருக்காங்க இங்கே டெல்லியில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா குவாத்துல் அஸ்லாம் மாஸ்க். இவர் வந்து மக்கள் ப்ரேயர் பண்ணுறதுக்காக குத்துபுத்தீன் ஐபக் வந்து நான் வந்து சுல்தான் ஆயிட்டேன், நான் தான் கிங் இங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஒரு 27 ஹிந்து டெம்பிளும் ஜெயின் டெம்பிளும் இடிச்சுட்டு அதுலேருந்து கல்லை கொண்டு வந்து உடனே இந்த ஆர்ச்சை கட்டினார். என்ட்ரியிலேயே அந்த என்ன காட்டுறாங்க? நாங்க உள்ள வந்துட்டோன்னு யாருக்கிட்ட சொல்லு? இந்த இந்தியன் மக்களுக்கு சொல்லு. இவன் இந்த அராஜகம் பண்றத யாரு? கோரி முகமது பார்க்க முடியாது. ஏன்னா அவனே அராஜகம் பண்ணிட்டு தான் போயிருக்கான். ஸோ குத்துபுத்தீன் ஐபக் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? அவன் ஆப்கான்காரன்பா. இந்தியாவில் இருக்கிற ஜெயின்ஸுக்கு மேலேயும் ஹிந்து மேலேயும் அவனுக்கு அந்த ஃபீலிங் இருக்குமா? அவன் ஒரு முஸ்லீம் இன்வேடரு. அவன் யாரு? இந்த இன்வேடர்ஸில் இங்கே ரூல் பண்ண வந்தவங்கள சில பேருக்கு மனசு இருக்குது. அக்பர், அதுக்கு தான் அக்பர் தி கிரேட். அவன் இந்த ஊரை அவன் ஊராக நினச்சிட்டான். நான் இங்கே தான் பிறந்தேன், இந்த மக்கள் என்னோட மக்கள்னு நினச்சிட்டான். ஆனால் வேறு யாருமே அந்த அளவுக்கு நீ தெரிஞ்சு பாண்டிங்கோட நினச்சதை நான் பார்க்கல. எல்லாரும் கிங்டமை காப்பாற்றிக்க பார்த்தாங்க. ஆனால் அக்பர் வந்து இது நம்ம மக்கள், இது நம்மளுக்கு செய்யணும், நம்ம மக்களுக்கு செய்யலைன்னா என்ன? அதே மாதிரி ஹிந்து லேடிஸை தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டான். ராஜ்புட் குவீன்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். புரியுதுங்களா? ஜோதா அக்பர். ஜோதா வந்து ராஜ்புட் குவீன். கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதா தம்பி? கீழேருந்து மேலே போகும்போது அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். குத்துப் மினாரை பற்றி படிப்போம். குத்துப் மினாரை பற்றி லைட்டாக படிப்போம். ஏன்னா இதில் கொஸ்டின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரிலையும் சரி, கல்ச்சர்லேயும் சரி. 1193 ஆரம்பிச்சிருக்கான் குத்துபுத்தீன் ஐபக். எப்போ? அந்த ஃபர்ஸ்ட் வார் முடிஞ்சோடனே செகண்ட் வார் பேட்டில் அப்போ ஆரம்பிக்கிறாரு.
கம்ப்ளீட் பண்ணது இலுத்மிஷ், மராமத் பண்ணது ஃபிரோஸ் துக்ளக். புரியுதா? 5 ஃப்ளோரு, ஈச் ஃப்ளோருக்கு பால்கனி இருக்கும். மொத்தம் 5 ஃப்ளோர் இருக்கு, ஈச் ஃப்ளோருக்கு பால்கனி இருக்கு. அப்புறம் பார்ட் ஆஃப் தி ஐரன் பில்லரும் இங்கே தான் இருக்குன்றாரு. அரபிக் இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் இஸ்லாமை பற்றி இதுக்கு மேலே என்ன இருக்கு? கல்வெட்டுகள் இருக்கு. எதுக்கு மேலே? அதுக்கு மேலே ரெட் சாண்ட்ஸ்டோனில் தான் இது தயாரிச்சிருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், டெல்லியும் ஆக்ராவும் சுற்றி ரெட் ஸ்டோன் தான் இருக்கு. என்ன ஸ்டோனு? ரெட் ஸ்டோன். மார்பிள் வேணும்னா நீங்கள் ராஜஸ்தான் தான் போகணும். தாஜ்மஹால் கட்டினது ராஜஸ்தான்லேருந்து கொண்டு போன மார்பிளை வச்சு. ஆனால் ரெட் சாண்ட்ஸ்டோனை வச்சு தான் கட்டியிருக்காங்க. எதை? குத்துப் மினாரை. புரியுதுங்களா? ஆனால் நான் சொன்னது குவாத்துல் அஸ்லாம் மாஸ்க் வந்து ஹிந்து டெம்பிள்ஸ் அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸ்லேருந்து கட்டினது. புரியுதா? அவங்களுக்கு டைம் இல்லை, உடனே மசூதி வேணும் அவங்களுக்கு. 379 ஸ்டெப்ஸ் இருக்கு மொத்தமா. ஃபார் சேஃப்டி ரீசன்ஸ் அது வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் டேமேஜ்டு செவரல் டைம்ஸ் பை எர்த்குவேக்ஸ் அண்ட் ரிப்பேர்டு பை டிஃப்ரெண்ட் ரூலர்ஸ். எர்த்குவேக்ஸ், டெல்லி இஸ் a tectonic boundary, மிட் கான்டினென்டல் பெல்ட். யூரேஷியன் பெல்ட்டும் இண்டோ ஆஸ்திரேலியன் பெல்ட்டும் ரெண்டுமே முற்ற இடம் எது? டெல்லி. டெல்லியில் சிஸ்மிக் ஜோனுன்னு சொல்லுவாங்க. டெல்லியில் எர்த்குவேக்ஸ் வரும். வரும்போது இது பல வாட்டி இது டேமேஜ் ஆனால் இந்த பழசெல்லாம் இங்கெல்லாம் பார்த்தீங்களா இதெல்லாம் விழுந்துருச்சு. யார் கட்டினான்னு சொன்னேன்? ஃபிரோஸ் ஷா துக்ளக்ஸ் கட்டினாங்க. புரியுதா? பல பேர் ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதை கட்டி முடிச்சது இலுத்மிஷ், பல வாட்டி ரிப்பேர் பார்த்தது லேட்டர் சுல்தான்ஸ். குழப்பினேன். அது க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ இஸ்லாமிக் டெக்ஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆர்கிடெக்சரல் இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். கியோஸ்க்கு சத்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்குவின்ச்சு. இது ஸ்டெபிலிட்டிக்காகவும் உங்களுக்கு இது பெரிய டோம் இருந்தால் உள்ளே தெரியும் அந்த ஸ்குவின்ச்சு. எப்படி காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஸ்குவின்ச்சு. இந்த டோமை கொண்டு வந்து இப்படி வைப்பாங்க. இதெல்லாம் ஸ்குவின்ச்சஸ். ஆர்கிடெக்சரல் ஸ்டெபிலிட்டிக்காக இவங்களோட ஆர்கிடெக்சரோட இம்பார்ட்டண்ட் பைசன்டைன் எம்பையர்ஸ்கிட்ட எடுத்தது. அப்புறம் உள்ளே இப்படி ஸ்குவின்ச்சஸ் இருக்கும், அதுக்கு மேலே டோம் வைப்பாங்க. நம்ம அது வரைக்கும் நம்ம டோமே பார்த்ததில்லை. டோமு, ஸ்குவின்ச்சஸ்ஸு, ஆர்ச்சஸ், மினாரெட்ஸ். இதுதான் சத்ரி, கியோஸ்க்ஸ். சத்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. கியோஸ்க் இது என்னது? ராணிங்கெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு, ராஜாக்கள்லாம் வந்து பார்வையிடுறதுக்கு, ஸ்பை, தூரத்துலேருந்து யார் வராங்க வேவ் பார்க்குறதுக்கு. எப்பவுமே ஒரு ஈட்டி ஒன்று கொடுத்துட்டு ஒருத்தனை நிற்க வச்சுருவாங்க. இங்கே அவன் வேலை என்ன? ஷிஃப்ட் பேசிஸில் யார் வராங்க, போருக்கு யாராவது வராங்களா, யார் வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ராஜா இங்கே உட்காந்துருப்பார். முதல் ராணி இங்கே, ரெண்டாவது ராணி கெப்பாசிட்டி இருந்தால் இங்கே. ஆனால் ராணிங்க அடிச்சுப்பாங்க. ஏன்னா 4 பேர் வரைக்கும் இஸ்லாமில் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அலௌடு. குரானே அலோவ் பண்ணுது, ஷரியாவை. புரியுதுங்களா? அதனால் கண்டிப்பாக அந்த இடம் எம்டியாக இருக்காது. மக்களை உசூருன்னு சொல்லிட்டு இங்கே வந்து நிற்பாங்க. கியோஸ்க்கு சொன்னல, இந்த கியோஸ்க்கு சத்ரி, கியோஸ்க்கு எல்லாம் ஒன்று தான். பிராக்கெட்ஸு, ஆர்ச்சு, டபுள் டோம்னா என்னப்பா? ஒரு டோம் வரும், அதுக்கப்புறம் இன்னொரு டோம் வரும். ஃபார் கூலிங், பெட்டர் கூலிங். இது சர்க்குலேட் ஆகும், இங்கேயும் சர்க்குலேட் ஆகும். பால்கனி. முஸ்லீம் இண்டியன்ஸ் வந்து புதுசாக ஆர்கிடெக்டோ அவங்க வந்ததே பொழப்புக்கு. அங்கே வரும்போது ஆர்கிடெக்ட்ஸ் எல்லாம் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு அங்கே போய் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோன்னு மேஸ்திரிலாம் கூப்பிட்டு வரல. இங்கே இருக்கிறவங்களே வச்சு எல்லாத்தையும் இடிங்கடா, எல்லாத்தையும் திரும்பி உடைங்கடா, இருக்கிறத வச்சு கட்டுங்கடா, இவ்வளோதான். இதுதான் குவாத்துல் அஸ்லாம் மாஸ்க். டெல்லி 27 ஹிந்து அண்ட் ஜெயின் டெம்பிள்ஸை உடச்சி கட்டின மாஸ்க். இதை ஒன்றும் பண்ணலாமா? அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஒரு கோர்வையாக வர மாதிரி. இவர் உடனே ஒரு நமாஸ் பண்ணுறதுக்காக ஒன்று வேணுன்ட்டார். இதோட இன்னொரு காமெடி இருக்குது.
அஜ்மேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் மாஸ்க்கு முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும். அஜ்மேர் ராஜஸ்தானில் இருக்கு. இந்த அஜ்மேருக்கு போகிறதும் நம்ம ஆளுங்க வந்து ஒரு புனித இதாக ஃபீல் பண்ணுவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஆதே தின்கா ஜோப்ரா அப்படின்வாங்க. எதை? அந்த அஜ்மேரில் இருக்கிற மாஸ்கை. அவரு குத்துபுதீன் ஐபக் வந்து இங்கே எம்பரர் ஆனப்புறம், கிங் ஆனதுக்கப்புறம், அவர் அந்த ஊருக்கு வராருன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அவர் அங்கே ஊருக்கு வர்றதுக்கு 2.5 நாள் ஆகுமா. 2.5 நாளுக்குள்ளே அங்கே மசூதி வேணுன்ட்டார் அவர் நமாஸ் பண்ணுறதுக்கு. அது 2.5 நாளில் கட்டினான்னுவாங்க. அது பில்டப்பு. அது பில்டப்பு. என்னதான் நீ ஃபஸ்ட்டு உடைக்கணும். அதுக்கு ஏன்னா கட்டுறதுக்கு நம்மக்கிட்ட பொருள் இல்லை. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு டெம்பிள் போய் உடைக்கணும். அதுக்கே 2 நாள் ஆகும். எத்தனை பேர் உடைச்சாலும். சரி, அப்போனா அத்தனை ஆர்மிங்கெலாம் வந்து சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஆதே தின்கா ஜோப்ரா ஆர் அஜ்மேர் மசீதி, இதுதான் அது. 2 நாளில் அது கட்ட முடியுமாம்மா? எவங்கிட்ட பூ சுற்றுறாங்கன்னு தெரியல. புக்குக்காரனே சொல்லிட்டான், இது 2.5 நாள். ஆதே தின்கா, ஆதே தின்னா 2.5 நாள் அப்படின்னு அர்த்தம். 60 மணி நேரம். என்னப்பா கல்லை ஊற்றி வைக்கிறதுக்கே ஆகும். நீ என்னதான் கிங்டம், அவனும் அத்தனை பேரை கூட்டு வேற வரல. யாரு? இன்வேடர்ஸு வந்த புதுசு வேற. ஆனா அஜ்மேர் மசூதி ரொம்ப ஃபேமஸ் தம்பி. ரொம்ப புனித ஸ்தலமா, மக்கா மதீனாவுக்கு போக முடியாதவங்களாம் இங்கே போயிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ். ஏன்னா 1000 வருஷமா நிற்குதுல்ல, 1000 வருஷமா நிற்குது. ஆதே தின்கா ஜோப்ரா மசூதி எங்கே இருக்குன்னு கேட்டால் அஜ்மேர். யார் கட்டினாங்கன்னு கேட்டால் நீ குத்துபுதீன் ஐபக்கு தான் பேர் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. வேற பேர் சொல்ல முடியாது. குவத்துல் அஸ்லாமும் யாரு? அவர் தான். ஆதே தின்கா ஜோப்ராவும் அதான். சார், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும், நேற்று முந்தானத்து வரைக்கும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அஸ்வமேதையாக நீங்கள், அது நீங்கள் ஹோமம் நீங்கள், இப்போ உடனே வந்து அப்படியே முஸ்லீமாக மாறிட்டீங்களே சார், என்ன பண்ணுறது? மேரா பாரத் மகான் கி ஜெய், அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி நம்மளுது. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், வேற மாதிரி வருவான், வேற மாதிரி உருவம் வரும் உள்ளேருந்து. இன்னும் வேறெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவேன். புரியுதுங்களா? வேற வழி இல்லை தம்பி. நான் எப்படி வந்து அடாப்ட் ஆகி இந்த சப்ஜெக்டை உள்ளே இழுத்துக்கிட்டனோ, நீங்களும் உள்ளே இழுத்துக்கிட்டாதான் பாஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இந்தியன் சிவில் சர்வீசஸை பாஸ் பண்ண முடியாது. இது அமெரிக்கன் சிவில் சர்வீஸில் இந்த பிரச்சனை இருக்காது, மெக்சிகோ சிவில் சர்வீஸில் இந்த பிரச்சனை இருக்காது, அதே ரஷ்யன் சிவில் சர்வீஸில் இந்த பிரச்சனை இருக்காது. இந்தியாவில் மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா முஸ்லிம்ஸு, ஹிந்துஸு, அப்புறம் பிரிட்டிஷு, கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ரூல் பண்ண ஒரே கண்ட்ரி, பல ஆண்டுகள் ரூல் பண்ண கண்ட்ரி இது. நம்ம நாடு நினைச்சு ரூல் பண்ண கண்ட்ரி நம்ம நாட்டு மட்டும்தான். வர்றவன்லாம் உட்காந்து கும்மி அடிச்சுட்டு போயிட்டான் இந்தியாவை. வந்தவரே வரவேற்போம்பா, ரொம்ப அதிகமாக வரவேற்றுட்டோம். இல்லைன்னா 27 ஜெயின் டெம்பிள், ஹிந்து டெம்பிளை உடைச்சான்னா அவனுக்கு எவ்வளோ தில் இருக்கும், எவ்வளோ எதிர்ப்பு இருக்கும். ஆக்ரா ஃபோர்ட்டு இது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபர் ஃபர்ஸ்ட் ஆளு. இங்கே நான் சீக்வன்ஸ் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆளு பாபர், அப்புறம் ஹுமாயூன், அக்பர், ஜஹங்கீர், ஷாஜஹான். இது எங்கே ஆரம்பிச்சது இந்த இதுன்னா, அக்பர் டைமில் இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை கட்ட ஆரம்பித்தாங்க. இந்த ஆக்ரா ஃபோர்ட்டை கட்ட ஆரம்பித்தாங்க 1573 அந்த மாதிரி. 1565 to 1573 அந்த 8 வருஷம் கட்டியிருப்பாங்க. அக்பர் சின்ன பையன். ஹுமாயூன் டோம்பும் அங்கே தான் அதே டைமில் தான் கட்டினாங்க. அது ஹுமாயூன் டோமு. ஆக்ரா ஃபோர்ட்டை ஆக்சுவலி இனிஷியலாகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் லேட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணது ரொம்ப நாளைக்கு அப்புறம். அங்கே அதிக நாள் இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ரா ஃபோர்ட்டில் அக்பர். அவர் தான் அங்கேயே கடந்தார். ஹுமாயூனும் வாழ முடியாமல் போயிட்டார் டக்குன்னு. அப்புறம் 16 வயசுலேயே அக்பரை விட்டுட்டு இறந்து போயிடுறாரு. அப்புறம் அக்பர் வந்து ஆக்ரா ஃபோர்ட்டில் வாழ்கிறாரு. ஆக்ரா ஃபோர்ட்டை முழுசாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ணி மொத்தம் 60 வருஷம் ரூல் பண்ணுறாரு. ஜஹங்கீர் 66 வருஷம் வரும்போது தான் அவர் ஃபர்ஸ்ட் டைமே கிங் ஆறாரு. யாரு? ஜஹங்கீர்.
அவர் ஒரு 66 வருஷமோ எவ்வளவோ வரும்போது தான் அக்பர் செத்து போகிறாரு. நீ சாவ மாட்டியான்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தார். ஜஹங்கீருக்கு கிங்டமே எப்போ வருது கையில்? என்னென்னமோ பண்ணலான்னு நினச்சான், ஒன்றும் பண்ண முடியாது. அக்பர் சாவே இல்லையே. சரிங்களா? ஸோ ஆக்ரா ஃபோர்ட்டை கட்ட ஆரம்பிச்சது. அது கூட ஏன் கட்ட ஆரம்பிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் சாண்ட்ஸ்டோன் தான். இதுவும் பேங்க்ஸ் ஆஃப் தி யமுனா ரிவர். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நிறைய ட்ரேடு எல்லாமே யமுனா ரிவரில் தான் நடந்துட்டு இருந்தது. எது ட்ரேடு? அதுக்காகவும் பின்னாடி தான் யமுனா ரிவர். அப்படியே தாஜ்மஹால் பின்னாடியும் அப்படியே இது ரெண்டுமே கனெக்ட் பண்ணுறது யமுனா ரிவர் கனெக்ட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்துட்டு அதே மாதிரி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற ஃபோர்ட் மாதிரி இதை வந்து ரெடி பண்ணாங்க. ரெடி பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஆக்ரா ஃபோர்ட்டும் ஸ்ட்ராட்டஜிக்கலாக இவ்வளோ பெருசாக இருக்கும். ஆக்ரா ஃபோர்ட், ஆக்ரா ரயில்வே ஸ்டேஷனு, இது ஜும்மா மசீது, இதுதான் நான் ரிவர் ஜும்னா அப்படின்னு போட்டிருக்கான் பாருங்க. இதுதான் ரிவர் யமுனா. அப்படியே ரிவர் யமுனா பின்னாடி போவோம். அப்படியே ரிவர் யமுனா பின்னாடி போவோம். பாபர் எஸ்டாப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆஃப் கன்வா, சந்தேரி அண்ட் காக்ரா எல்லாமே பண்ணிட்டு அப்புறம் ஃபைனலாக அவர் வந்து ஓன்லி முகல் எம்பரர் டு டை இன் காபூல். திரும்பி போயிட்டு அவர் எங்கேருந்து வந்தாரோ அங்கேயே செத்து போயிட்டார். மிச்சம் எல்லாருமே இங்கே தான் போச்சாங்க. அவரை மட்டும்தான் எங்கே போச்சாங்க? அங்கே. பாபரோட வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறது பாலா ஹிசார் ஃபோர்ட்டுன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அது எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணது பாப்ரி மசீது. அதுதான் இடித்து என்ன கொண்டு வராங்க? ராம் ஜென்மபூமி கொண்டு வராங்க. இதுதான் பாலா ஹிசார் ஃபோர்ட்டு. எங்கே இருக்குது? ஆப்கானிஸ்தானில். யார் கட்டினது? பாபர். அவர் அங்கேருந்து தான் வந்தார். அவர் அங்கேயே போய் செத்துட்டார். அப்புறம் ஹுமாயூன் இங்கே இருந்தார். அவர் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அப்பா கட்டின இடத்துக்கே போயிடுவேன்னு சொல்லி அங்கே போயிடுவார், ஓடி போயிடுவார். ஏன்னா ஷேர்ஷா சூரி போட்ட டார்ச்சர், சூர் டைனஸ்டி வரும். இதுதான் பாப்ரி மசீது. இதில் இருக்கிறது தான் 1991 போய் லட்சக்கணக்கில் ஆளுங்க போயிட்டு ஒரு கல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பார்த்தா அங்கே கல் கூட இல்லை. எங்க என்ன பிலீஃப்னா, அப்போ பாபர் ராமர் டெம்பிளை உடைச்சி, ஏன்னா எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வரும்போது இஸ்லாமா இருந்தால் தான் நம்ம இந்த இந்தியாவில் இருக்க முடியும்னு சொல்லி அவர் என்ன பண்ணாருன்றது இது கதை. உண்மை யாரு கேட்கணும்? பாபரை தான் கேட்கணும், வேற யாருக்கும் தெரியாது. புரியுதா? கடவுளுக்கு தான் தெரியும், அடுத்தது பாபருக்கு தெரியும். என்ன பண்ணுறான்? இந்த கோயிலை கட்டும்போது கோயில் இருந்தா இல்லை, என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கோயில் இருக்கிற இடத்த இடிச்சுட்டு என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல மசீது கட்டி கோயிலுக்கு வரவங்கலாம் மசீதுக்கு மாற்றுங்க அப்படின்ட்டு கன்வர்ஷன். ஹைதராபாத் நிஜாமும் அந்த வேலையை பார்த்துருக்கான். எது? இந்துஸை கன்வெர்ட் பண்ணியிருக்கான். ஸோ கன்வர்ஷன்ன்றது அவுரங்கசீபும் அந்த வேலையை பார்த்துருக்கான். எல்லாருமே வந்து அவங்க ரிலிஜனை பாப்புலர் ஆக்கிறதுக்கு கிறிஸ்டியன்ஸ் வந்து ஒரு விதமான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாங்க, இவங்க இந்த விதமான ஃபார்முலாவை கண்டுபிடிச்சாங்க. கோயில் பக்கத்திலே கோயில் கட்டுங்க, யமுனா ரிவரு, அது பக்கத்தில் இருக்கிற வயல் எல்லாம் தெரியுதா? ராம் ஜென்மபூமி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃபி. இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் 2024 ஓப்பன் ஆயிடுச்சு. இது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னும் கம்ப்ளீட் ஆகாதப்போ எடுத்த ஃபோட்டோகிராஃபி. ஹுமாயூனோட டோம்பு. இதுவும் 1565. ஹுமாயூன் இறந்ததுக்கு அப்புறம், ஹுமாயூன் வந்து 1556 இறங்குறாரு. ஹுமாயூன் வந்து யாரோட அப்பா? அக்பரோட அப்பா. இவருக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒய்ஃப் ஒருத்தங்க இருந்தாங்க, பேகம்னு. இவங்க தான் அந்த பேகம், இவர் தான் ஹுமாயூன். அவங்க தான் வந்து சீஃப் கன்சோர்ட் ஆஃபீஸரும். அவங்க தான் எல்லாம் பராமரிப்பு எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. பல நாளைக்கு அப்புறம் ஹுமாயூனுக்கு ஒரு டோம்பு கட்டணும்னு ஆசை வருது. யாருக்கு? இந்த அம்மாவுக்கு. அப்போது பெஸ்ட்டு பெர்ஷியன் ஆர்கிடெக்டை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி குவாட்ரிலேட்ரல் ஆர்கிடெக்சரில் ஆக்டகனல் ஆர்கிடெக்சர் சாம்பஸோட பியூட்டிஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு முகல் ஆர்கிடெக்சர் ஒன்று கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறம் தான் தாஜ்மஹால் கட்டணும்னு ஷாஜஹானுக்கு மூடு வருது பல வருஷத்துக்கு அப்புறம். இதை பார்த்து தான் பராக் ஒபாமா இந்தியா வரும்போது, டெல்லிக்கு வரும்போது அவர் பார்த்த ஒரே இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஹுமாயூன் டோம்பை பார்த்துட்டு போயிருக்காரு. அந்த ஹுமாயூன் டோம்பு முன்னாடி பார்த்தீங்கன்னா
பக்கத்திலே ஒட்டி நிசாமுத்தீன் அலையா தர்கா இருக்கும். இவர் ஒரு சூஃபி செயின்ட், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது ஒரு தனி ஆர்கிடெக்சர். பக்தி ரிஃபார்ம்ஸ்ன்னு சொன்னல, பக்தி மூமெண்ட்டு, அதில் இது கூட வரும். ஓன்லி ஹிந்து மட்டும் வராது. பக்தி மூமெண்ட்டில் உங்களுக்கு சிக்கிசம் வரும், புரியுதுங்களா, கபீரிசம் வரும், சூஃபிசம் வரும், அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு வைஷ்ணவிசம் வரும். பக்தி மூமெண்ட்னா வெறும் பக்தின்னா முஸ்லிம்ஸுக்கும் பக்தி இருக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கும் பக்தி இருக்கு. பக்தி இஸ் லைக் ஷோயிங் சாக்ரிஃபைஸ் டு த காட். ஸோ நிஜாமுத்தீன் அலையா பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இவர் ஒரு சிஸ்தி சைன்ட்டு. சிஸ்தி இதுதான் அந்த தர்கா. எது பக்கத்தில் இருக்கு? ஹுமாயூன் டோம் பக்கத்தில் இருக்கு. ஹுமாயூன் டோமில் இவர் தான் நிஜாமுத்தீன் அலியா, சூஃபி. சிஸ்டி செயின்ட்டுன்னுவாங்க. சிஸ்டி இசாக்கான் டோம்புன்னு சொல்லிட்டு ஹுமாயூன் டோம்பு வரத்துக்கு முன்னாடியே அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்திலேயே இந்த இசாக்கான் டோம்புன்னு ஒன்று இருந்தது. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுர் டைனஸ்டின்னு ஒருத்தர் ஹுமாயூனை இங்கேருந்து துரத்தினவங்க. எங்கேருந்து? இந்தியாவிலேருந்து ஹுமாயூன் ஒரு 15 வருஷம் ஓடி போயிடுவார். எந்த பீரியடில் இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்கும். 1540 ஊரை விட்டு ஓடினவர் 1555 தான் வராரு. யாரு? ஹுமாயூன். யார் துரத்துனாங்க? ஷேர்ஷா சூரி. யாரு? ஷேர்ஷா சூரி. இவர் யாரு? சுர் டைனஸ்டியோட ஃபவுண்டர். 15 வருஷம் முகல் எம்பரஸை ஓட விட்டவங்க யாரு? சுர் டைனஸ்டி. திரும்பி இவர் சுர் டைனஸ்டி விழுந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே திரும்பி 1555 யார் ரிட்டர்ன் வரா? ஹுமாயூன். பல வருஷம் வாழ்றாரா? வாழல, செத்துட்டார். அவரோட பையன்தான் யாரு? அக்பர். இது 1565 அந்த டைம்ல தான் நீங்க ஹுமாயூன் டோம் கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த பேகம். ஆனா 1548லயே அந்த காம்ப்ளெக்ஸ் பக்கத்துல ஒன்று ஆல்ரெடி இருந்தது. அது பேர் என்ன? இசாக்கான் டோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுர் டைனஸ்டியில இருக்கிற முக்கியமான நோபல் ஆஃபீஸர். இது ஏன் நான் இப்படி சொல்றேன்னா இது த ஓன்லி ஹேங்கிங் டோம்பு இன் தி ஹோல் இந்தியா. ஏன் ஏசியாலேயே ஹேங்கிங் கார்டன். ஹேங்கிங் கார்டன்னா என்ன? நீங்க பள்ளம் சுத்தி இருக்கும், தண்ணி இருக்கும், அந்த டோம் நடுவில் இருக்கும், மிதக்கிற மாதிரி தெரியும். ஹேங்கிங் கார்டன் ஆர்கிடெக்சர்னு வாங்க. அது எங்க இருக்கு? இந்தியாவில் ஒரே இடத்துல, இசாக்கான் டோம்பு தான். அது இப்போ எங்க எந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு? ஹுமாயூன் டோம்பு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. ஹுமாயூன் டோம்பு இதுவும் ஒரே வாட்டி கட்டினாங்களா? இல்ல, இது வேற ஆளு, அது வேற ஆளு. ஸ்லோவா வீடியோவை பாருங்க, புரியும். இவர் தான் யாரு? என்னது? சுர் டைனஸ்டி. ஹேங்கிங் கார்டன் தெரியுதா? இதுல தான் தண்ணி நின்றுட்டு இருக்கும். இதுதான் இசாக்காங்கனோட டோம்பு. இதுல தண்ணி நின்றுட்டு இருக்கும். இங்க பக்கத்துல ஃபுல்லாவே எடுக்கிறாங்க பாருங்க. இது எல்லாமே இப்போ அதெல்லாம் பொஞ்சு போச்சு. இதெல்லாம் எடுத்து திரும்பி அந்த ஹேங்கிங் கார்டன் ஆர்கிடெக்சர் கொடுக்குறாங்க. அப்படிதான் இருந்தது ஒரு காலத்துல. உள்ள பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்பெக்டாகுலரான பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும். இதுதான் இசாக்கான் ஓட டோம்பு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சார் பாக் ஸ்டைல் ஆர்கிடெக்சர்னு வாங்க முகல் ஆர்கிடெக்சரை. சார் பாக்னா பார்க்கு. 4 பார்க்கு கண்டிப்பா இருக்கும். அந்த பார்க்கு இருந்தாதான் அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு எலிவேஷன் கிடைக்கும். எலிவேஷன் என்ன? பிரம்மாண்டம். தாஜ்மஹாலுக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கார்டன் இருந்ததுனால தான், இந்த 4 கார்டன் இருக்கிறதுனால தான் தாஜ்மஹாலோட எலிகன்ஸ் தெரியுது. இந்த கார்டன் நீங்க மெயின்டைன் பண்ணலன்னா, இங்க ஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா தாஜ்மஹால் எங்க இருக்கு? புரியுதா? என் சின்ன வயசுல 4 மாடி தாண்டி நான் நின்னா எனக்கு எல்ஐசி பில்டிங் தெரியும். உண்மைது. எங்கேருந்து? வடபழனிலேருந்து நான் எல்ஐசி பில்டிங் பார்ப்பேன். 4 மாடி 5 மாடி ஃப்ளோருக்கு மேலே போனாலே. இப்போ எல்ஐசி பில்டிங் பொட்டிக்கடை மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? சேப்பாக் ஸ்டேடியம் தெரியும், ஒரு 7-8 ஃப்ளோர் போயிட்டேன்னா. அப்பனா பீச்சு. இப்போ கமிஷனர் ஆஃபீஸ் ஒரு 8 மாடி கட்டியிருக்காங்க, 9 மாடி. எங்க நான் கமிஷனர் சேம்பருக்கு போகும்போது அங்கே ஒரு கண்ணாடி இருக்கும். எங்கன்னா பூனமலை ரோட்டில். அங்கேருந்து நின்னா பீச் தெரியுது, சேப்பாக் தெரியுது. அப்போனா இப்போ 9 மாடி போனால் தான் தெரியுது. அது கூட அங்கே கிட்ட போயிட்ட அப்புறம் நான் இங்கேருந்து 9 மாடி தெரியாது.
இங்கே எவ்வளோ மாடி இருக்கணும்? 16, 17, 18 மாடி வேணும் இங்கேருந்து. ஓரளவுக்காவது அந்த அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியறதுக்கு. ஸோ தாஜ்மஹால் பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல். இது ரெண்டுமே ஏர் கண்டிஷனிங் ரூம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ சார்பாக் முஸ்லீம் ஆர்கிடெக்சர். இந்த புராணா கிலா வந்து பார்த்தீங்கன்னா ஹுமாயூன் ஆரம்பித்தார் கட்டுறது. கம்ப்ளீட் பண்ணது வந்து ஷேர்ஷா சூரி. கம்ப்ளீட் பண்ணது புராணான்னா ஓல்டு, கிலானா ஃபோர்ட்டு, ஓல்டு ஃபோர்ட்டு. ஓல்டு ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ் புராணா கிலா கொஞ்சம் வெளியே இருக்கும். எங்கேருந்து? டெல்லியிலேருந்து கொஞ்சம் வெளியே இருக்கும். புராணா கிலா பக்கத்தில் இந்த மாதிரிலாம் இப்போ வந்து ரிக்ரியேஷன் பார்க்ஸ்லாம் வந்துருச்சு. புராணா கிலாக்குள்ள ஆர்கிடெக்சர்லாம் இன்னும் அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. பாபருக்கு அப்புறம் ஹுமாயூன் 1540லேருந்து 1555 வரைக்கும் ஆள் காணும். பார்த்தீங்களா? நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். அப்புறம் 15 to 1605 என்ன ஏஜ்னு சொல்கிறேன் பாருங்க. 44, இது ஒரு 5, 49. அவருக்கு எவ்வளோ வயசு? 16, 65. புரியுதுங்களா? அவருக்கு 17 வயசுல வந்து குழந்தை பிறக்குது. 17 வயசோ 18 வயசுல. அவன் தான் ஜஹங்கீர். அவனுக்கு 66 வயசு வந்தாதான் என்ன கொடுத்தாரு? நீ வாழ்ந்துக்கோன்னு. நெக்ஸ்ட்டு பாமப்பா 66ல் உள்ள வராரு. வந்துட்டு ஒரு 20 வருஷம் இருந்துட்டு 86 வரைக்கும் இருந்துட்டு இழுக்க முடியல அவரால் வண்டி. யார் இறந்துடுறா? ஜஹங்கீர். அடுத்தது வரான் ஷாஜஹான். இருக்கிறது எல்லாத்தையும் எரிச்சிட்டு 30 வருஷத்தில் இருக்கிற கஜானாவை காலி பண்ணிட்டு கடைசியில் ஜெயிலையே அவன் பிள்ளையே அவனை வந்து அந்த தாஜ்மஹால் பார்த்துக்கிட்டே சாவிடான்னு சொல்லி ஆக்ரா ஃபோர்ட்டில் மேலே போட்டு விட்ருவான். புரியுதுங்களா உங்களுக்கு? போட்டு விட்டுட்டு, ஏன்னா ஆக்ரா ஃபோர்ட்லேருந்து பார்த்தா பால்கனிலேருந்து ஸ்ட்ரைட்டாக என்ன தெரியும்? தாஜ்மஹால் தெரியும். அக்ராஸ் தி யமுனா ரிவர் தெரியும். இவர் தான் கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்போ, சார் நீங்கள் தான் சார் முகல் எம்பரர், எங்களுக்கு கையெழுத்து போடுங்க சார், கையெழுத்து போடுங்க சார், கையெழுத்து போடுங்க சார்லாம் போட்ட ஒரு காரணத்துக்கு 8 வருஷம் எங்கே பர்மாவில் வச்சு குத்தி பர்மாலேயே செத்துருவான் ஆள். அப்போ வரைக்கும் ரெட் ஃபோர்ட்லேயாவது இருக்க விட்டாங்கடா. நீங்கள் ஏதோ ஒரு கையெழுத்து போட சொல்லிக்கல, நான் போட்டேன், இத்தோட இல்லை கலப்ப சொல்லிட்டீங்க சார், நீங்கள் தான் சார் எங்கள் முகல் எம்பரர் அப்படின்னு கிரேட் ரிவோல்ட்டில் இவர் கையெழுத்து போட்டவர். இவருக்கு சமைச்சவங்க தான் கரீம்ஸு, இவங்கெல்லாம் இந்த சமையல்காரங்க சாப்பாடு நல்லா பயங்கரமாக செய்வாங்க. சரிங்களா? இதுதான் எண்ட் ஆஃப் தி முகல் எம்பரர். டெத் ஆஃப் அவுரங்கசீப்போட ஆரம்பிக்குது. எது? முகல் எம்பரர்ஸ் வந்து அதோட முடியுது. எது ஆரம்பிக்குது? பிரிட்டிஷ் பீரியட். பக்காவாக இல்லை, மாடர்ன் இந்தியா ஆரம்பிக்குது. அப்புறம் பிரிட்டிஷ் இந்தியா ரைஸ் ஆகுது. இது முகல் எம்பரரோட மொத்தம் ஹைலைட்ஸ். ஒரு எம்பையர்லேயும் ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டி மட்டும் நம்ம படிப்போம். ஒரு கல்ச்சரல் ஆக்டிவிட்டி. இந்த வீடியோவை திரும்பி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நான் என்ன பேசுகிறேன்றது கனெக்ட் ஆகும். ஒரு வாட்டி சொன்னால் உங்களுக்கு, ஏன்னா நான் முக்கியமானது மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். டக்குன்னு நீங்கள் ஜம்ப் ஆகும்போது உங்களால் கனெக்ட் பண்ண முடியாது. ஆனாலும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கூலாக போயிட்டுருக்கேன். பாபர் ஃபர்ஸ்ட் டைம் கன் பவுடரு, கேனன்ஸ்லாம், கன் பவுடர், கேனன் அந்த பீரிங்கி மாதிரி வெடிக்கிறது, இதெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? பாபர். எந்த பேட்டில்? ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். பானிபட் யுத்தம் ஃபர்ஸ்ட்ல ஜெயிச்சது பாபர். 1526 பேட்டில் ஆஃப் பானிபட் 1. கன் ஃபயர்ஸ், கன் பவுடர், மாடர்ன் வார்ஃபேர் எல்லாமே இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது யாரு? இவர் தான். இவர் ஒரிஜினலி யாரு? உஸ்பெகிஸ்தான். பேட்டில் ஆஃப் பானிபட் யார் மேல ஜெயிச்சாரு? கடைசி சுல்தான் டைனஸ்டி இப்ராஹிம் லோடி மேல, லோடி டைனஸ்டி மேல. பாபரை முடிச்சிட்டேன். ஹுமாயூனுக்கு போலாமா? பாபரை பத்தி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. கேனன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, கன்ஃபயர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, மாடர்ன் வார்ஃபேர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. இதெல்லாம் பாப்புலர் கொஸ்டின் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல வராம இருக்காது. அவ்வளோ பாப்புலர் கொஸ்டின். அடுத்தது இப்ராஹிம் லோடி மேல என்ன ஜெயிச்சாரு? பேட்டில் ஆஃப் பானிபட் 1. பானிபட் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டா, எங்க இருக்கு பானிபட்? ஹரியானா பஞ்சாப் பார்டர். சரியா? ஹரியானா பஞ்சாப் பார்டர். இவரு ஒரிஜினலா எங்க இருந்து வந்தாரு? உஸ்பெகிஸ்தான். புரியுதுங்களா? ஆப்கானிஸ்தான் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்க அப்படியே வந்துட்டார். அதுக்கப்புறம் ஹுமாயூன் அவரோட பையன். இவரு 15 வருஷம் ஓட விட்டது யாரு? ஷேர்ஷா சூரி. அது என்ன டைனஸ்டி? சுர் டைனஸ்டி. என்ன டைனஸ்டி? சுர் டைனஸ்டி.
பர்ஷியாவுக்கு போயிட்டு ஈரானில் போய் நான் பல நாள் ரூம் போட்டு தங்கிட்டு இவன் செத்துட்டாங்க இங்கே அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் யார வரா, திரும்பி ரிட்டர்ன் வராது. அப்புறம் டைட் ஆஃப்டர் ஃபாலிங் ஃப்ரம் லைப்ரரி ஸ்டேர்ஸ் இன். புத்தகம் படிக்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? இப்போ தானே ஊருக்கு வந்திருக்க. லைப்ரரிக்கு மேலே போயிட்டு கீழே இறங்கும் போது தவறி விழுந்து செத்துட்டார். இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. நீங்கள் ஏதோ உட்காந்து இது தவறி விட்டதை நீங்கள் தவறி விட்டுறாதீங்க, புரியுதா? இதெல்லாம் கொஸ்டினாக கேட்பாங்க. நம்ம கொஸ்டின் எங்கே இருந்தாலும் வரலாம். அதுக்கப்புறம் ஷேர்ஷா சூரிக்கு வந்துட்டீங்க. கிராண்ட் ட்ரங்க் ரோடு ஃப்ரம் டெல்லி டு அந்த பக்கம் வாரணாசி, அந்த ரூட்டு, அந்த கிராண்ட் ட்ரங்க் ரோடு கட்டினது யாருன்னு கேட்டிங்கன்னா ஷேர்ஷா சூரி. பெரிய ரோடு கட்டினது, அந்த ரோடு பக்கத்தில் மரத்தை வச்சது, அசோகாவுக்கு அப்புறம் பண்ணதெல்லாம் இவரு தான். இந்த சூர் டைனஸ்டி ஏன் உள்ள வருது? ஹுமாயூன் தோக்குறாரு. யார் கையில்? இவன் எங்கே கொலை பண்ணிடுவானோன்னு ஹுமாயூன் எங்கே போகிறான்? ஓடிடுறான். எங்கே? ஈரான். புரியுதா? போஸ்டல் சிஸ்டம் கொண்டு வராரு. ரூபி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணது ஷேர்ஷா சூரி. ரூபி இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ரூபியா, ரூபி அப்படின்ற வார்த்தை நம்ம இந்தியாவில் வந்ததுக்கு காரணம், அந்த காயினை போட்டது காரணம் சூரி. ஹிஸ்டரி நான் மினிமம் இதாவது உங்க மண்டையில் ஏறணும் அப்படின்றதுக்காக நான் ரெடி பண்ணது. பல ஃபேக்ட்ஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி நிறைய படிப்பீங்க. ஆனாலும் மினிமம் எக்ஸாமுக்கு இந்த ஒரு கிங்குக்கு இந்த கல்ச்சர், இந்த ஆர்கிடெக்சர், இந்த ஒரு 4 விஷயம் தெரியாம எங்க போயிடக்கூடாது எக்ஸாம். ஏன்னா இது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். ஊருக்கே தெரியாத விஷயத்தை தப்பு போட்டாலும் எக்ஸாம்ல ஓகே. ஊருக்கே தெரிஞ்சதை நீங்க போடலன்னா நீங்க கட் ஆஃப் குள்ள வர மாட்டீங்க. புரியல? அடுத்தது தி அக்பர் தி கிரேட். ஒன்றும் இல்லைம்மா, இவனை பற்றி நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். பேட்டில் ஆஃப் பானிபட்டுல இவர் ஜெயிக்கிறார். நிறைய பேர் அக்பர் சின்ன பையன் தானே, தாக்கி புத்துடும் அப்படின்னு திரும்பி ட்ரை பண்ணுவாங்க. அக்பர் என்ன பண்ணுறாரு? 16 வயசுலேயே இறங்கி போராடி பேட்டில் ஆஃப் பானிபட்டை வின் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் பானிபட்டு வின் பண்ணது யாரு? பாபர், அவரோட தாத்தா, அக்பரோட தாத்தா. அடுத்த பானிபட்டு பேரன் ஜெயிக்கிறான். பானிபட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் நார்த் வெஸ்ட் இந்தியாவில். 3வது பானிபட்டு யுத்தம் எப்போ நடக்குது? 3வது பானிபட்டு யுத்தம் 1760 பிட்வீன் மராத்தாஸ். அந்த டைம்ல தான் உங்களுக்கு என்ன நடக்குது? உங்களுக்கு பானிபட்டு யுத்தம். மராத்தாஸ் தோக்குறாங்க. பானிபட்டு யுத்தத்தில் மராத்தாஸ் தோக்குறாங்க. 1760 தான் 3வது பானிபட்டு யுத்தம். இதுக்கும் அதுக்கும் 200 வருஷம் வித்தியாசம் இருக்கு. எதுக்கும் 204 வருஷம். தீன் இல்லாஹி ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎன்பிசிக்கு அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. தீன் இ இல்லாஹி நான் எழுதுறேன். தின் இ இல்லாஹி இது வந்து அசோகாவோட தம்மான்னு ஒன்று சொன்னா தெரியுமா? அது எப்படி ஒரு புத்திஸ்ட் பிலாசபியா, அவரோட பிலாசபியா மாத்தி சொல்லியிருக்காரோ, தீன் இல்லாஹின்றது எல்லா ரிலிஜியன்ஸ்லயும் இருக்கிற நல்ல விஷயத்த எடுத்துக்கிட்டு இவரு ஒரு ரிலிஜன் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. யாரு? இது அக்பருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண புது ரிலிஜன், தீன் இ இல்லாஹி சிஸ்டம். இதுக்கு ஒரு 1675 இது இன்ட்ரடியூஸ் பண்றாரு. எவ்வளோ? சாரி, 1575. எப்படி வார்த்தை தவறுது பாரு. எப்போ? 1575 இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதுக்கு ஒரு தர்பார் ஒன்று கட்டி எல்லா மத குறிகளையும் கூப்பிட்டு, எது ஹிந்து, என்னது முஸ்லீமு, கிறிஸ்டியன்ஸு அந்த அளவுக்கு இல்லை. அந்த டைமில் ஓரளவுக்கு ஜெயின்ஸ் இருந்தாங்க, புத்திஸ்ட் இருந்தாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு உட்காந்து ரிலிஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மத ஹேதகம் வரக்கூடாது, மதத்தில் எதுவுமே ஹேட்ரட் வரக்கூடாது, எல்லாரும் ஒன்று அப்படின்ற சிஸ்டம் கொண்டு வந்தது யாரு? அதுக்கு தான் அவர் அக்பர் தி கிரேட். மன்சப்தாரி சிஸ்டம் கொண்டு வர்றாரு. மன்சப்தாரி சிஸ்டம்னா உங்ககிட்ட இருக்கிற ஈக்தா சிஸ்டம் மாதிரி தான் அது. உங்ககிட்ட இருக்கிற ஆர்மி ஜெனரலுக்கு ஒரு லேண்டை கொடுத்துட்டு அதை
நீ தான் அந்த சோல்ஜர்ஸை பார்த்துக்கணும், அந்த குதிரைகளை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றது என்னது? மன்சப்தாரி சிஸ்டம். யார் கொண்டு வரா? ஈக்தா கொண்டு வந்தது யாரு? சுல்தானேட்ஸ். இங்க மன்சப்தாரி. ஃபத்தேபூர் சிக்ரி, ஆக்ராக்கு வெளியே இருக்கிற ஃபத்தேபூர் சிக்ரி கட்டினது யாரு? இவர் தான். அடுத்தது மோஸ்ட் ஆஃப் தி எம்பையர் வந்து பிக்கெஸ்ட் எம்பையர் வந்து இங்கே தான் நீங்கள் பார்க்க முடியும். பிக்கெஸ்ட் எம்பையர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. தீன் இல்லாஹி மறந்துட்டீங்க, மன்சப்தாரி சிஸ்டம் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்க அக்பரை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அது கல்ச்சர், ஏன்னா அது ரிலிஜன். ஆர்கிடெக்சர்ல ஃபத்தேபூர் சிக்ரி மறந்துட்டீங்கன்னா அக்பரை மறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அது ஆர்கிடெக்சர், இது ஆர்ட், இது ரிலிஜனு. அது ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஃபத்தேபூர் சிக்ரியும் கவர் பண்ணணும், தீன் இல்லாஹி சிஸ்டமும் கவர் பண்ணணும், அட்மினிஸ்ட்ரேஷன்ல மன்சப்தாரி சிஸ்டமும் கவர் பண்ணணும். இந்த 3 பாயிண்ட் கூட தெரியாம நான் எக்ஸாமுக்கு போவேன்னா தேவையே இல்லை, வீட்டிலே உட்காருங்க, அப்ளிகேஷனே போட தேவையில்ல. இப்போ நான் எடுக்கிறது, நீங்க ஏதாவது ஒரு புக் எடுத்து தப்பி தவறி முகல்ஸை படிச்சா ஃப்ரீயா போகணும் புக்கு. ஆமா இது சார் சொன்னாரு, 10 வாட்டி கத்துனாரு அப்படின்னு அது தெரியணும். அதுதான் என்னோட கிளாஸோட இன்டென்ஷன். அடுத்தது ஜஹங்கீருக்கு வரேன். அடுத்தது ஜஹங்கீருக்கு பெருசா ஒன்றும் இவரை பண்ண முடியல. ஒன்று மட்டும் நல்லா நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. 1613 நல்லா நான் வச்சுக்கோங்க, 713, 1813 பிரிட்டிஷ்காரன் அராஜகம் பண்ற நாட்கள். மார்க்கஸ்ட் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ், லார்ட் ஹேஸ்டிங்ஸ், மார்க்கஸ்ட் ஆஃப் ஹேஸ்டிங்ஸ் ரூல் பண்ணிட்டு இருக்கான். யார் பேச்சும் கேட்க மாட்டான். 1713 யார் ரூல் பண்ணிட்டு இருக்கா? லேட்டர் முகல்ஸ், ஃபருக்சியர். அவுரங்கசீப் இறந்துட்டார், ஃபருக்சியர் ரூல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யார் கையில பகடிகாயா இருந்தாரு? சையத் பிரதர்ஸோட கையில பகடிகாயா இருந்தாரு. யார் பேரு? அவர் பேரு ஃபருக்சியர், லேட்டர் முகல்ஸ். 1613 த மோஸ்ட் பவர்ஃபுல் எம்பையர், த மோஸ்ட் டேலண்டட் எம்பையர் யாரு? ஜஹங்கீர். மோஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் அடிச்சிக்க முடியாது. யார? ஜஹங்கீர். இந்த 3 பீரியடும் நான் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் பிரிட்டிஷ்காரங்க 1600 தான் உள்ள வராங்க. 1608 சூரத்தில் ஒரு ஃபேக்டரி கட்டுறாங்க, அதுவும் ஜஹங்கீர் பீரியடு. இன்னும் ட்ரேடிங் ரைட்ஸுக்காக 1613 வந்து நின்னவங்க 1615 வரைக்கும் இதுதான் பொசிஷன். யாருது? பிரிட்டிஷ். 2 வருஷமா வெயிட் பண்றாங்க, ஒரு வாட்டி என்ன ஜஹங்கீர் பார்க்க மாட்டானான்னு. 1713 ஃபருக்சியர், சையத் பிரதர்ஸ் பல விதமா ட்ரேடிங் ரைட்ஸை கொடுக்கலாம், காசுக்கு வித்துடலான்னு பார்க்குறான். இன்னும் ட்ரேடிங் ரைட்ஸு இன்னும் அதிகமா ஒத்துக்கவே இல்லை ஃபருக்சியர் கொஞ்சம் அளவுக்கு என்னதான் பகடிக்காயா இருந்தாலும் கொஞ்சம் மூளை இருக்கிறவன். மொத்தத்துக்கு 1717 அவருக்கு ஒரு பிரச்சனை வருது, பைல்ஸ் வருது, ரத்தமா போகுது. அவர்களால அந்த கோர்ட்ல போய் உட்கார முடியல, தர்பார்ல போய் உட்கார முடியல. அப்போ இந்த சையத் பிரதர்ஸ் கிட்ட சொல்லி பிரிட்டிஷ்காரன் யூகேல இருந்து, அதான் லண்டன்ல இருந்து என்ன பண்றாரு, டாக்டரை வர வச்சு மருந்து கொடுக்குறாங்க, அலோபதி. பைல்ஸ் காணும். இந்த சிவாஜி படத்துல 2 கையில கையெழுத்து போடுவாங்க பாத்தீங்களா, யாரு? ரஜினிகாந்த். அந்த ஃபர்மான்ஸ் மேல, அந்த ட்ரேடிங் ரைட்ஸ் மேல போட்டுக்கினே இருக்காராம். இந்தா இதை எடுத்துக்கோ. சரி, எல்லாத்தையும் குத்தோன்னு நீ தான் வாழ்ந்துருந்தியா, நீ 10 வருஷமே செத்துட்ட. அப்புறம் முகமது ஷா ரங்கீலா வரான், ஒரு 30 வருஷம் மொத்தமா இந்தியாவை கும்மி அடிச்சுட்டு போயிட்டான் லேட்டர் முகல்ஸ்ல. அவங்க தாத்தாக்கள், பெற்றோர்கள் எல்லாருமே கொடுத்த ஒரு தம்மை எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டு போயிட்டான். புரியுதுங்களா? British India Company got permission to trade in India. British India Company got more trading rights during Farrukhsiyar. 1813 சார், முகல் எம்பரர் உங்களை பார்க்க விரும்புறாரு அப்படின்னு கேட்குறாங்க. யாரு?
பிரிட்டிஷ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, யார் மார்க்கஸ் ஹேஸ்டிங்ஸில், இங்கே யாரும் எம்பரர் இல்லை, ஒரே ஒருத்தன் தான் எம்பரரு, அது மார்க்கஸ் ஹேஸ்டிங்ஸ்னு சொல்லியிருக்கான். மார்க்கஸ் ஆஃப் ஹேஸ்டிங்ஸு ஹூ இஸ் முகல் எம்பரர்னு கேட்டான். இன்னும் ரெட் ஃபோர்ட்டில் உட்காந்துட்டு தான் இருக்காங்க ஆளுங்க. 1613 எத்தனை வருஷம்? 2 வருஷம் வெயிட் பண்ணாங்க. ஒரு வாட்டி நான் ஜஹங்கீரை பார்க்க மாட்டேன் நான். இது ஜஹங்கீரை பற்றி சொல்லணுன்றதுக்காக. ஷாஜஹான் இவரை பற்றி என்ன சொல்றது? முகல் ஆர்கிடெக்சருக்கு கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. முகல் ஆர்கிடெக்சருக்கு கோல்டன் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பணத்தை மொத்தமாக செலவு பண்ணி நாசம் பண்ணது என்ன? இவர் ஏன் ரிச்சா இருக்காரு, இவர் ஏன் ப்ராஸ்பரஸா இருக்காருன்னா, இவங்களும் உழைச்சிருக்காங்க ராத்திரி பகலா. தாத்தாவும் அப்பாவும் உட்காந்து அழிச்சிருக்கான். இது எப்படி கட்டலாம், இது எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு என்னென்ன காசு குமிச்சு கிடக்குது. அவுரங்கசீப் பேரை திருப்பி கொண்டு போய் பிச்சைக்காரனா உட்கார வச்சிட்டான். அப்போ நிறைய புரட்சி பட, சும்மா டெக்கான்ல ஏதோ சின்ன புரட்சி படம் எழுதிருச்சிருக்கான். யாரோ ஒருத்தர் சிவாஜின்னு ஒருத்தன் வந்திருக்கானா, போய் பார்க்குறேன் அப்படின்னு போய் வந்தான் இங்க அவுரங்காபாத்துக்கு. 1675 வந்த அவுரங்கசீப்பு 1707 அங்கேயே செத்து போயிட்டான்ப்பா. திரும்பி ஆக்ரா ஃபோர்ட்டுக்கோ ரெட் ஃபோர்ட்டுக்கோ போவே இல்லை. ரெட் ஃபோர்ட்டுக்கு ஒரு சாபம் இருக்கு. ஷாஜஹான் ரெட் ஃபோர்ட் கட்டினான் டெல்லியில், இங்க ஆக்ரா ஃபோர்ட்ல உட்காந்துக்கிட்டு ரசிச்சு அங்க சாண்ட்ஸ்டோனு, இங்க மார்பிள், ரெட் சாண்ட்ஸ்டோன் அங்க, இங்க மார்பிள். ஒரு நாள் போய் ஷாஜஹான் அங்க உட்காரல. ஷாஜஹான் இறந்துட்டான். இறந்ததுக்கு அப்புறம் இவரு ரெட் ஃபோர்ட்ல போய் உட்கார்றதுக்கு முன்னாடி இங்க புரட்சி படம் வெடிக்குது. எங்க அவுரங்கசீபுக்கு வந்து பதவி எடுத்தோன்னே இவரு டெக்கானுக்கு அவுரங்காபாத்துக்கு வராரு. இவரும் எங்க போல, ரெட் ஃபோர்ட்டுக்கு போல. ரெட் ஃபோர்ட்டுக்கு போய் உட்கார்ந்தவங்க எல்லாம் லேட்டர் முகல்ஸ், தருதலைங்க. ரியல் கிங் ரெட் ஃபோர்ட்ல உட்காரல. ஃபருக்சியர்லாம் உட்கார்ந்தாரு. ஆனா என்னன்னா எல்லாருமே பப்பட்ஸ். நல்ல ரெட் ஃபோர்ட்டை நல்ல அந்தப்புறமா வச்சு என்ஜாய் பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா முகமது ஷா ரங்கீலா 1719 to 1748. சார் பீகாக் த்ரோனை திருடிட்டு போறாங்க சார், போகட்டும். சார் கோஹினூர் டைமண்ட் எடுத்துட்டு போறாங்க சார், போகட்டும். ஏன் அந்தப்புறம் சேஃபா? வஸ்ட் எம்பரர்ஸ், தேசப்பற்று இல்லாத எம்பரர்ஸ். அப்பனும் பாட்டனும் சம்பாதிச்சா பேர குழந்தைங்க எப்படி கெட்டு போவாங்கன்னு சொல்ற எம்பரர்ஸ். ஷாஜஹான், தாஜ்மஹால், இதெல்லாம் தெரியும். அடுத்தது இவரை பற்றி நான் என்னன்னு சொல்றது? பாவம் காசு இல்லாமல் ஜிஜியா டேக்ஸை திரும்பி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலி அவுரங்கசீப் பேசிக்கலி நல்லவன் தம்பி. டிஸ்ட்ராயர் ஆஃப் டெம்பிள்ஸ்ன்னு தான் உங்களுக்கு தெரியும் அவுரங்கசீப். ஆமாம், அவர் டெம்பிள்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. எதுக்காக பண்ணாருன்றதுக்கு ரீசன் இருக்கு. இந்த மனுஷன் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிட்டான். திருப்பி எல்லாருக்கிட்டையும் டேக்ஸ் கலெக்ட் பண்றாரு. யாருக்கிட்ட? நான் முஸ்லிம்ஸ் கிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்றாரு. அது பேர் தான் ஜிஜியா. ஜிஜியாவை அபாலிஷ் பண்ணிட்டாரு அக்பர்லாம். அவர் அக்பர் தி கிரேட் ஆயிட்டாரு. ஆனா அதே ஜிஜியாவை JZYA யார் இன்ட்ரடியூஸ் பண்றா, ரீஇன்ட்ரடியூஸ் பண்றா? ஜஹங்கீர். இது அவுரங்கசீப். ஏன் இன்ட்ரடியூஸ் பண்றாரு? காசு இல்ல, கஜானால. சோல்ஜர்ஸ்க்கு பணம் கொடுக்கணும். சத்ரபதி பேர் மேல போய் போராடணும். பணம் கொடுக்காம, சேலரி கொடுக்காம போயிட்டு நீ போராடுனா எவன் போராடுவான்? நான் முஸ்லிம்ஸை டாக்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். இவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு கோயில் இருந்தா தானடா அதனால நடக்கும் சொல்லி கோயில் அடிச்சிட்டான். அவங்கள வெறுப்பேற்றுறதுக்கு, கட்ட வைக்கிறதுக்காக செஞ்சிருக்கான் தவிர, நான் அவுரங்கசீப்பை நான் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலப்பா. அவர் இடிச்சது கரெக்டு தான், அவர் பாவம் தான் பண்ணியிருக்காரு, நான் அது இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எதுக்காக ஜிஜியாவை இன்ட்ரடியூஸ் பண்ணாருன்றதுக்கு காரணம் இருக்குன்றேன். அந்த கஜானா ஃபுல்லாக இருந்தால் அவர் ஏன்பா போய் நான் முஸ்லிம்ஸ் கிட்ட போய் பிச்சை கேட்பாரு? புரியுதா? இன்னொன்று நல்லா கவனிங்க. ஃபாட் லாங் வார்ஸ்ன்னு டெக்கான் 32 வருஷம் இங்கே இருந்து இங்கே செத்து போயிட்டான் மனுஷன். எம்பையர் பிகம் ஃபினான்ஷியலி வீக், ரீஇன்ட்ரடியூஸ்டு ஜிஜியா. ஜிஜியான்னா JIZYA, டாக்ஸ் டு தி நான் முஸ்லிம்ஸ். வெரி பேட். ஏன்னா இந்தியாவில் ஃபுல்லா ஹிந்துஸ், அவங்க ரூல் பண்றதும் ஹிந்துஸ், அவங்களையே பகைச்சிக்கிற மாதிரி ஒரு டாக்ஸ். அதனால தான் அவுரங்கசீப்பை எல்லாருமே
ஹேட் பண்ணுறாங்க. அவரை பற்றி இன்னொரு விஷயத்த சொல்கிறேன். அவர் ஒரு பிரம்மாண்டமான வீணா பிளேயர். யார்? குட் மியூசிஷியன். சமுத்திரகுப்தர் மாதிரி இவரும் பயங்கரமான வீணா பிளேயர். நாடு இப்போ ஒரு சோகத்தில் இருக்கு. நாடு இப்போ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் இருக்கு. ஆர்டிகல் 360 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உட்காந்துக்கிட்டு மியூசிக்கு, கோர்ட்டு, டான்ஸு, ட்ராமானிங்கன்னா கொன்றுவேன்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கும் தடை விதிச்சிட்டார். நோ மியூசிக், நோ டான்ஸ், நோ ட்ராமா இன் கோர்ட்ஸ், நோ பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ். காசு இல்ல. எந்த அளவுக்கு ஹானஸ்ட் ஆஃபீஸர்னு பாருங்க. அவர் இப்பதான் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா மாதிரி அவர். சரியா? எந்த அளவுக்கு ஒரு ஹானஸ்ட் ஆஃபீஸர்னா வெறும் 4 பொண்டாட்டி தான் வச்சிருந்தார். 4க்கு மேலே வச்சுக்கிறது அவங்களுக்கு பர்மிஷன் இருக்கு. ஆனால் 4 தான் வந்து குரான்ல சொல்லியிருக்கு. 4 தான் ஸ்ட்ரிக்டா வச்சிருந்தார். ஏன்னா 4 பேருக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு குரான்ல இருக்கு, கொடுத்துட்டார். அவங்க வைஃபுக்கு தாஜ்மஹால் மாதிரியே ரெட் தாஜ்மஹால்னு ஒன்று கட்டினார். எங்க? அவுரங்காபாத்தில். அது வந்து ரெட் தாஜ்மஹால்னு சொல்லுவோம். ஏன்னா ரெட் சாண்ட்ஸ்டோனில் கட்டினது. தாஜ்மஹால் ஸ்ட்ரக்சர் தான். அது யாரோட காசில் கட்டினார் தெரியுமா? அவரோட சொந்த காசில் கட்டியிருக்காரு. அவர் குரான் எழுதுவார். குரான் எழுதி அந்த குரானை விற்று அதுலேருந்து வர காசை வச்சு தான் அவர் அது கட்டினார். அவரோட சொந்த வாழ்க்கையை அவர் குரான் எழுதி எழுதி கொடுத்து தான், மார்க்கெட்டில் விற்று தான் அவரோட சொந்த வாழ்க்கையை லீட் பண்ணார். பப்ளிக் ஆஃபீஸோட கணத்தை அவர் சாப்பிடவே இல்லை. இப்போ சொல்லுங்க, அவுரங்கசீப் கெட்டவரா நல்லவரா? நான் கண்டிப்பா ஷாஜஹானோட நல்லவன் தான் சொல்லுவேன். 3வது பொண்டாட்டிக்கு அழகா இருக்கா, செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு தாஜ்மஹால் கட்டினவன் யாரு? சொந்த காசுல, பப்ளிக்கோட பணம் இல்லாம சொந்த காசுல டோம்பு கட்டினவன் யாரு? எனக்கு பொறுத்த வரைக்கும் ஷாஜஹானோட யாரு பெரியவன்? அவுரங்கசீப். சும்மா பார்த்தோன்னா அவுரங்கசீப் நானே அவர் வந்து அநியாயம் பண்றாரு, டார்ச்சர் பண்றாரு. ஆமா, சிவாஜி மராத்தாஸை பொறுத்த வரைக்கும் அவுரங்கசீப் வந்து ஒரு அரக்கன். சத்ரபதி சிவாஜிய அவனால ஒன்றும் பண்ண முடியலனாலும் அவர் இறந்து போயிட்டாரு. அப்புறம் ஒரு பையனை உடனே சாவடிச்சிட்டாரு, சாவா சாம்பாஜிராவ். அதுக்கப்புறம் அவனோட பேரனை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? மொத்தத்துக்கு 1707 அவரு இறந்து போயிட்டார். 9th சிக்கு குருவை 1675 ஷீஷ்கஞ்சுன்னு சொல்லி ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி வச்சு நீ கன்வெர்ட் ஆவியா ஆக மாட்டியான்னு கேட்டு கன்வெர்ட் ஆக மாட்டான்னு சொன்னால் தலை எடுத்துட்டார். 9th சிக்கு குரு. மொத்தம் 10 குரு சிக்கிசமில். உங்களுக்கு நான் சிக்கிசம் எடுக்கிறப்போ நான் எடுப்பேன். அதனால அது ஷீஷ்கஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஷீஷ்னா தலை எடுத்த இடம். ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி வச்சு எடுத்துருப்பார். ஏண்டானா எல்லாரும் சிக்கிசம் ஃபாலோ பண்ணுறாங்க, பணம் இல்லை, நிறைய பேர் இஸ்லாமா கன்வெர்ட் ஆனால் தான் நம்ம சர்வைவ் ஆக முடியுன்ற ஒரு கட்டாயம் வருது. அப்போ எல்லாத்தையும் சாவடிக்கிறார். அராஜகம் பண்ணியிருக்காரு. அவர் அரக்கன்தான் சிக்கிசம் பொறுத்த வரைக்கும், சத்ரபதி சிவாஜியோட மராத்தாஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் கிங்டமை காப்பாற்றுறதுக்காக செஞ்சாரு தவிர பர்சனலி எந்த ஹேட்ரடும் யாருக்கும் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? நீ போய் பாகிஸ்தான் பார்டரில் நின்ட்ட தம்பி, பாகிஸ்தான்காரன் உள்ள வரான், நீ போட்ட, இல்லைன்னா அவன் ஒன்று போட்டுருவானே. கிங்டமை காப்பாற்ற முடியாது, இந்தியாவை காப்பாற்ற முடியாது. இப்போ அவன் வந்து அப்பனுங்க பாட்டனுங்க அவங்க வந்து இதை ஜாலியாக இருந்துட்டு போயிட்டாங்க, நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ அதை உட்காந்து காப்பாற்றுறதுக்கு தான் எல்லா ராஜகமும் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் என்ன, அவன் ஆனிமல் மாதிரி மாறிட்டார். புரியுதா? அவர் எனக்கு தெரிஞ்சு நான் அவரோட கதையை படிக்கும்போது நல்லா தூங்குனதே இல்லைன்னு தோணுதுப்பா. 32 வருஷத்துக்கு அவர் டெக்கன் அவுரங்காபாத் வந்ததுலேருந்து. ஏன்னா பகல் ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷனு, ராத்திரி ஃபுல்லாக குரான் எழுதணும். ஒரு சோர்ஸ்லேருந்து படிச்சுட்டு இது ஹிஸ்ட்ரின்னு டிசைட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி முழு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாலும் வெளியே போய் பேசக்கூடாது, மனசில் வச்சுக்கணும். எக்ஸாமுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படிச்சுட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. ஹிஸ்ட்ரி தேவையில்லாமல் விவாதங்களை கொண்டு வரும், தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட்ஸ் கொண்டு வரும், தேவையில்லாத வெறுப்புகளை கொண்டு வரும். நான் பேசும்போது பாருங்கள், அந்தந்த ஃபேக்டை சொல்கிறேன் தவிர எந்த பக்கமும் சாஞ்சி பேச மாட்டேன்.
இந்த மாதிரி பேசினா தப்பிச்சிருவீங்க. பேச முடியலையா கம்முன்னு இருங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை வெடிக்கும். அவுரங்கசீப் முடிஞ்சது. அப்புறம் டிக்ளைன். எல்லாருமே 1707 டெத் ஆஃப் அவுரங்கசீப் அப்புறம் நாதிர் ஷா வந்து லூட் பண்ணிட்டு போனா பலவாட்டி. முகமது ஷா ரங்கீலா ஜாலியாக இருந்தான். அஹ்மத் ஷா அப்தாலி பலவாட்டி வந்து லூட் பண்ணிட்டு போனா முகமது ஷா ரங்கீலா ஜாலியாக இருந்தான். பிகாக் த்ரோனை தூக்குனாங்க, கோஹினூர் டைமண்டை தூக்குனாங்க, ஜாலியாக தான் இருந்தான். புரியுதுங்களா? கடைசியில் அவர் ஒரு 1748 சாவுறாரு. அதுக்குள்ளே பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை பிடிச்சிட்டான் 1748. இந்த இடத்துல வந்து நிற்குது. நம்மளும் இந்த இடத்துல நிறுத்திடுவோம். இன்னும் நிறைய கதைகள் இருக்கு. ஹுமாயூன், நவரத்னாஸ், சந்திரகுப்தா டைமில் நவரத்னாஸ், அக்பரில் நவரத்னாஸ், அப்புறம் சோஷியல் லைஃப் அண்டர் முகல்ஸ், அப்புறம் வேதிக் லிட்ரேச்சர். திருப்பி பின்னாடி போகிறோம். எங்கே? திரும்பி ஏன்ஷியன்ட்டுக்கு ஓடுறோம். இப்போ மிடிவலுக்கு வந்துட்டோமா, திரும்பி பின்னாடி ஏன்ஷியன்ட்டுக்கு ஓடி திரும்பி ஃபஸ்ட்லேருந்து அடுத்த இந்த வாரம் என்ன வந்து இஸ்லாமியர் மனிதராக நண்பராக பார்த்தீங்க. அடுத்த வாட்டி பூனல் போட்டு வந்துடுவேன். எக்ஸாக்ட்லி நீங்கள் பியூர் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் மாதிரியே பார்ப்பீங்க. புரியுதுங்களா? பயங்கரமாக இருக்கும்பா. நீங்கள் வந்து நான் சொல்கிறது இல்லை, நீங்கள் வந்து சபா சமிதியிலேருந்து ஆரம்பித்து வர்ணாசிரம தர்மாலேருந்து ஆரம்பித்து புருஷாத்தாஸ்லாம் சொல்லி உபநயனம் யக்னம்லாம் சொல்லி அப்புறம் கர்மா தீரிலாம் சொல்லி லேட்டர் வேதிக் ஏஜில் கோத்ரா விரத்யா நிஷாடா பிராமணா டைப் ஆஃப் மேரேஜ் அனுலோமா பிரதிலோமாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மண்டை திரும்பும். இதுதான் இந்தியா, யூனிட்டி இன் டைவர்சிட்டி.